ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்தையே எதிர்க்கிறீங்க? ரஜினிகாந்த் என்னடா இவங்க எங்களுக்கு எரிவிக்கிறது. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தார். ஏன்டா 18 முறை படையெடுத்தான்? 17 முறை என் பாட்ட அவனை செருப்பு கட்டி அடிச்சு வச்சுட்டான்டா. 18 முறை அவன் படையெடுத்து வந்தா இவர் படையெடுத்து வராரு. படம் எடுத்து கனவுல கூட நினைக்க கூடாது ரஜினிகாந்த் என் நாட்டாளன். எழுபது வயசு, இன்னும் 10 ஆண்டுகள் 80 வயசு வரைக்கும் கூட நடிங்க. நாங்க உங்களை ஒன்னும் சொல்லல. நானும் கூட வந்து படம் பார்க்கிறேன், கைதிட்டுறேன். தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய். முதல்வராக இருந்து எங்க அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும்னு எவனும் நினைக்க கூடாது. நீங்க ரூம் போட்டு வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கே உட்காந்து இங்களை வாழ விடக்கூடாது. இந்த பயலுக்கு நிம்மதியா திர்றாங்களே. நீங்க எல்லாம் ஊருக்கு போல, நீங்க எல்லாம் இன்னும் சாகாமையா இருக்கியா? நீங்க எல்லாம் எப்போதும் செத்திருப்பீங்கன்னு நினைச்சோம் ஐயா. அதான் அவன் கணக்கு. புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரதமரா இருக்கிறது. ஆல் இந்திய புரோக்கர்கள் முதலமைச்சரா இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ஒவ்வொரு நாடா போக வேண்டியது. ஊரை தான் சுத்தி பார்க்கிறாரு. சிறந்த 10 பிரதமர்ல அவர் இடம் வரல. அவர் பேரை காணோம். அப்படியே கையை ஆட்டி போயிட்டு இருக்காரு. அவர் வாட்டு போயிட்டு இருக்காரு. गुजरात में सरकार में है, जीएसटी मसौदा है. என் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற முடியும். இப்ப நிறைவேறிடுச்சு. பிரதமரா இருக்காரா பிணமா இருக்காராங்கிறத நமக்கு சந்தேகம். நம்ம நாளா கரிகரின்னு கத்திட்டு இருந்தான் ஒரு கூட்டத்துல. கரிகரின்னு பேசினாங்க. இப்ப வரி வரின்னு கத்திட்டு இருக்காங்க. நேற்று தந்தி தொலைக்காட்சியில் பேசினேன் நான் மக்கள் மன்றத்தில். இந்த வாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஐயா எச் ராஜா கிட்ட கேள்வியாக கேட்டேன். பல கேள்விகளை கேட்டேன். அவரு ஐயா நான் என்ன கேட்டேன், ஐயா ஐயா இந்த வரி எடுத்துக்கிறீ இல்லையா, அது எந்த வடிவத்தில் மக்களுக்கு திருப்பி வரும்னு கேட்டேன். நாங்கள் ரோடு போடுவோம், வீடு கட்டுவோம். ரோடை போட்டு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்ப வச்சுலிப்பீங்களா? என்ன ஆணுரை இலவசம், நாப்கின் 18 விழுக்காடு வரி. பாரத மாதாக்கு எப்படி நாப்கினுக்கு பெண்களுக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிற நாப்கினுக்கு 18 விழுக்காடு வரி. ஆனா பாரத மாதாக்கு இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதேசி இருக்கான் பாருங்க, அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு வரி இல்லை. ஏன்னா அது மருத்துவ குணம் இருக்கான் அதுல. அவன் நம்பிட்டீங்க. அவனை எப்படி சந்தைப்படுத்துறாங்கிறீங்க? இப்ப ஒரு தொலைக்காட்சியில வந்து யோகா களி குத்து கொடுக்குறான். யோகாவை என்னன்னு தெரியாத ஒரு அயோக்கிய பையன். யோகாவை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்யற ஒரு முட்டாள் அவன். நீங்க வேணா போட்டு பாருங்க. பயிற்சி யோகா என்பது ஒரு இறகை, ஒரு கோழி இறகை, ஒரு பறகையின் இறகை மேல தூக்கி விட்டா எப்படி வருமோ அவ்வளவு மெல்லிய அசைவாக செய்யணும் யோகாவை. இவங்க இந்தியா உலகத்திற்கு கடன் கொடுத்துருச்சு யோகாங்கிறான். இந்த அயோக்கிய பயலுக்கு கடன் கொடுத்தது நாங்க. எங்களுடைய யோக கலைதாண்டா நீங்க சமஸ்கிருதத்துல யோகம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உலகம் பூரா இருக்கிற குங்ஃபு, கராத்தே, இந்த ஜூடோ, இந்த இளவு கர்மாந்திரம் என்னோட 5000 ஆண்டுகளுக்கு மொத்த குத்து வரிசைடா. இல்லைன்னு சொல்ல சொல்லு யாராவது வா. ஏன்னா நான் கத்தவன். குத்து வரிசையில என்ன தடை, அடி, கால்மானம், கைமானம், அது எப்படி கராத்தில் இருக்கு, எப்படி குங்ஃபுல இருக்கு. நீ மத்தாள்னா பரவாயில்ல, நான் செஞ்சு காட்டிடுவேன். நீ அப்படிலாம் பிராக்டிக்கல், நோ தியரி, பிராக்டிக்கலா செஞ்சு காட்டிடுவேன். யோகானா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? அவர் செய்யற யோகாவை ஒரு தடவை பாருங்க. அது யோகாவா? அவர் தயாரிக்கிற இதுக்கு வந்து வரி இல்லை. அவர் வெட்டினதான் ஏரி, அவர் கட்டினதான் அணை.
இவங்க பல பொண்டாட்டி கட்டினதான் இவங்க சாதனை. இவங்க ஆணைங்க கட்டினாங்க ஒரு இடம் கட்டல இவங்க. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஏதோ 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து கொஞ்சம் வாரிக்கிட்டு இருக்காரு. அது வரும் வரும் வரும்னு இப்ப தூர் வருவாங்க, ஆட்சிக்கு வந்தா பணத்தை வருவாங்க. அவங்க பழக்கம் தான். இந்த தீய அரசியலின் தொடக்கமே திராவிட முன்னேற்றம்ங்கிற வரும்போது தான் வருது. திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் அப்படியே வந்து திருடர் முன்னேற்றமா வந்துருது. எப்படி இருக்கு பாருங்க இவங்களெல்லாம். வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் கூட்டணி. மாடு இழுக்க திணறுகிற செக்கை உன் பாட்டன் இழுத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்கு. வஉசி அவனுக்கு எத்தனை இடத்துல சிலை இருக்குன்னு நீங்க அர்ப்பணை பண்ணு. வஉசி கப்பல் வாங்கணும்ன்றாரு. 1,00,000 ரூபாயை வள்ளல் பாண்டித்துரை தேவர் நமது பாட்டன் வஉசி கொடுக்குறாரு. அந்த பாண்டித்துரை தேவருக்கு சிலை எங்க இருக்குன்னு பாரு. அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், சங்கரலிங்கனார், மறைமலை அடிகள், அண்ணல் தங்கோ, கியாப்பை விஸ்வநாதம், திருவிக்கா, யாருக்காவது உன் முன்னோர்கள், உன் இனத்தின் பெருமை மிக்க முன்னோர்களுக்கு எங்க சிலை இருக்கு, எங்க அடையாளம் இருக்குன்னு பாரு. ஆனா வந்தவன் போனவன் அயோக்கிய பைய அத்தனை பேருக்கும் தமிழகத்தின் தெருப்புறஞ்சல் இருக்கு. ஒரு நாள் நம்ம வர்றோம், ஒரே ராத்திரில குட்டி சாக்கல கட்டி ஒரே ராத்திரியில குட்டிச்சாக்கல கட்டி எல்லா சிலையும் தூக்கிறோம். இங்க ஒரு சிலை இருந்துச்சு காணா. அந்த இடத்துல வஉசி சிலை, அந்த இடத்துல பெருந்தலைவருக்கு சிலை, அந்த இடத்துல முத்துராமலிங்க தேவருக்கு சிலை, அந்த இடத்துல தீரன் சின்னமலைக்கு சிலை, மருதுபாண்டிக்கு சிலை, அங்க எல்லாருக்கும் சிலை வச்சிடறோம். இங்க அந்த சிலை இருந்தது, அதை தூக்கிட்டு இந்த சிலை தான் இருந்திருக்கணும். அந்த சிலை இல்லாம அந்த சிலை இருந்துச்சு, இப்ப இந்த சிலை வருது. கல்லறை கட்டினான் ஒரு பாட்டன், அவன் கல்லூரி கட்டி நம்மை படிக்க வைக்கல. பெரிய கோயில் கட்டினான் ஒரு பாட்டன், அவன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி நம்மளை படிக்க வைக்கல. மன்னராட்சி காலங்களில் வந்து சேராத கல்வி, மக்களாட்சி காலங்களிலும் வந்து சேராத கல்வி மகத்தான பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் தான் நமக்கு வந்து சேர்ந்தது என்பதை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. ஒரு தம்பி எனக்கு செய்தி எழுதி அனுப்பினார். ஆன்மீகத்திற்காக திருமணம் செய்து கொள்ளாது வாழ்ந்த பச்சை தமிழன் பசும்பொன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரசியலுக்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக திருமணமே செய்து கொள்ளாது வாழ்ந்த ஒரு பச்சை தமிழன் நமது ஐயா காமராஜ் அவர்கள் அறிவியலுக்காக திருமணமே செய்து கொள்ளாது வாழ்ந்த பெருந்தகை நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இன்னும் ஒரு தம்பி எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறான். கிழிஞ்ச சட்டையை துண்டை போட்டு மறைத்து அரசியல் செய்தார். அவர் பெருந்தலைவர். கிழியாத சட்டையை கிழித்து விட்டு அரசியல் செய்தால் அவர் செயல் தலைவர். பெருந்தலைவரை பேசுவது என்பது ஒரு நன்றி கடன். அவர் சிறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் கூடி நிற்கிறோம். அவரை நினைவு கூறுறோம் நன்றியோடு. ஆனா அவர் படிக்கல. தனக்கு கிடைக்காத கல்வி, சில பேர் இருப்பான், எனக்கு சோறு கிடைக்கலன்னா எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைப்பான், அது வேற. தனக்கு கிடைக்காத கல்வி தன் இன பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்ச பெருந்தகை நமது ஐயா காமராஜ் அவர்கள். பேசிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள மயங்கி விழுந்துடுறான். என்னன்னு கேட்கிறாரு. சாப்பிடலவன்
முதலமைச்சர் வராருன்னு சீக்கிரம் கூட்டி வந்து விட்டாங்க. சாப்பிடாம பசியோடு பிள்ளை நின்னா அவன் மனசுக்குள்ள எப்படி பாடம் பதியும்னு யோசிக்கிறாரு. ஐயா வெற்றி கொண்டானவர்கள் தான் சிறப்பாக சொல்லுவாங்க. தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம். எப்போ படிக்க போலையா? ஐயா படிக்க போயிட்டா சோறு யாரையா போடுவா? ஒரு வேளை சோறு போடுறேன் ஐயா, சாப்பிட்டு வந்து படிங்கயான்னு சோறு போட்டு படிக்க வச்சாரு. அப்புறமும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் போல. திருப்பி வந்தார், தெருவில் விளையாடிட்டு இருந்தேன். ஏயா இன்னும் பள்ளிக்கூடம் போலையா? ஐயா எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையா? அதுவும் இலவசமா தரையா, வாங்க ஐயா. அப்புறமும் விளையாடிட்டு தான் இருந்தோம், பள்ளிக்கூடம் போல. ஐயா வந்தாக, ஏயா சோறு கட்டியே போட்டேன், நோட்டு புத்தகம் கட்டியே கொடுத்தேன், இன்னும் பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறீங்களா? ஐயா போட்டுக்கிற துணிமணி இல்லையா? அதுவும் தாரையா, வாயா என்று இலவசமாக சீருடை. ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை வழங்குற விழா. ஒரே மாதிரி உடை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகள் மனதில் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பதிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த விழாவுக்கு மதிப்பிற்குரிய தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளை கூட்டிட்டு போறாங்க. வழியில போய்கிட்டே இருக்கும்போது இந்த காமராஜ் என்ன தேவையில்லாம சீருடை ஈருடன் இதெல்லாம் அவர் நினைக்கிறாரு. அவரே சொல்றாரு, நான் நினைச்சேன் அப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை இறக்கி வழியில பார்த்து வண்டியை விட்டு இறங்கி எங்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே மாதிரி சீருடை. அந்த ஒரு பையன் திணிந்து பையன் கேட்குறான், ஏயா அப்படி சீருடை போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு. ஐயா இதுல கள்ள மாணவன், பள்ள மாணவன், பறையர் மாணவன், நாடார் மாணவன், செட்டியார் மாணவன் உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்றாரு. இதுக்கு தாயா எங்க ஐயா காமராஜ் ஒரே மாதிரி உடைய கொடுத்துருக்காருன்றான். அதுவரை அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த அவர் சொல்றாரு, உளமாற நான் நெகிழ்ந்து போய் பெருமையோடு அந்த நிகழ்வில் பங்கேற்றேன். ஒரு ரெண்டு நிகழ்வுகள்ல ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனை சிறந்தவனாக காட்டுவதற்கு ஒரு திரைக்கதை ஆசிரியன் எப்படியெல்லாம் உட்கார்ந்து எழுதுவானோ அப்படி அந்த மகன், அந்த மகத்தான தலைவன் தன் வாழ்க்கையவே அப்படி ஆக சிறந்த திரைக்கதையா வந்தான். இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானான்னு சொன்னா நம்பாது இன்னொரு தலைமுறை, நம்பவே நம்பாது. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ரேஷன் அரிசியை சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜரை தவிர உலகத்துல இவனு இருக்க மாட்டான். சோறாக்கி போட்ட வைரவன் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாத போய் ஒரே நாத்தமா இருக்கும். ஆனா ஐயா முகம் ஜொலிக்காம சாப்பிடுவாருன்ற. இதை சாப்பிட்றீங்களா ஐயா? நான் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அதான் நம்மளும் சாப்பிடணும்னு. அதிகபட்ச அசைவமே அவர் வாழ்க்கையில முட்டை தான். அதுக்கு வாரம் ஒரு முட்டை. ஞாயிற்றுக்கிழமை யாராவது நண்பர் வந்து ஒரு முட்டையை சாப்பிட்டார்னா 2 முட்டை ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் முட்டை இல்லை. இப்படி யாராவது ஒரு முதலமைச்சர் வாழ்ந்திருப்பாரான்னு நீங்க கற்பனை செய்ய முடியுது. எங்க அண்ணன் கூட குறிப்பிட்டு பேசினாங்க, பிஎன்ஆர்எஸ் அண்ணன். காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்லை, காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அத்தனை விரிஞ்சிறந்தவனா இருந்தான். என் தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டர்கள். அரசு பேருந்துல பயணம் பண்ணாரு கக்கன்னா எவனா நம்புவானா? ஒவ்வொரு முடிவையும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சு போராடுற மக்களை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒரு முதலமைச்சரை காட்டு பார்ப்போம். போராடுகிற மக்களை நேருக்கு சந்திச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். இதிகாசத்துல படிக்கிறோம், பரதன் அண்ணனுக்காக, அண்ணன் வரும்போது அண்ணனுக்காக பதவியை துறந்தாருன்னு. இலக்கியத்துல படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள், இளங்கோவன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு போயிட்டாருன்ட்டு. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம். இருந்த பதவியை, வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். முதலமைச்சரா இருக்கிறாரு, வேணான்னு விட்டு போறாரு.
எனக்கு பதவி வேண்டாம், இளைஞர்கள் வரட்டும், நான் கட்சி பணிக்க போறேன். யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்போம். அப்படி இன்னைக்கு திமுக சொல்லுது, ஐயா செயல் தலைவர் பேசுறாங்க, காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது என்று. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சு போயிட்டு இருக்கிறது. பெருந்தலைவர் ரஷ்யா போறாங்க, ஐயா கலைஞர் பேசுறாரு, இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய நாடு எரும மாட்டு தோளத்தை அனுப்பிட்டு இருந்தது, இப்போது எருமையவே அனுப்புது என்று பேசுறாரு. எப்படி பெருமைப்படுத்துறாங்க பாருங்க. கேவலப்படுத்தினார்கள். வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு, அந்த வாடகை வீட்டை படம் எடுத்து ஏழை பங்காளன் வாழுகிற வீட்டை பாருங்கள் என்று காட்டிவிங்க. இன்னும் மானம் கட்டு போய் அந்த கட்சியிலையும் தமிழர்கள் பல பேர் இருக்கிறான், பச்சை தமிழன் பல பேர். காமராஜருங்கிற பெருந்தலைவனை எரிக்க, உயிரோடு எரிக்க வந்த கட்சியில ஒரு கூட்டம், கருவாடு விற்கிற சிவகாமியினுடைய சீமந்த புத்திரர் காமராஜர் என்று பேசிய திமுக ஒரு கூட்டம். இதெல்லாம் மறந்துட்டு போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் உங்க பிள்ளைய கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி கூட தன் ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்காது. நாம் தமிழர் கட்சி பெருந்தலைவர் படத்தை போட்டு இந்த பெருந்தலைவனின் அப்பழுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான இந்த தூய தலைவனின் பாதையில் நாம் தமிழர் பிள்ளைகள் பயணிப்போம் என்று கொடுத்துருக்கோம். வேணா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மை, நேர்மை, தூய்மை, எளிமை, இதுதான் பெருந்தலைவரின் பாதை. காமராஜருங்கிறவன் தனி மனிதன் இல்ல, தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவன். எப்படி? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண், உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நில நாள்பவருக்கு. இந்த தமிழரின் அறத்தின் வழி நின்ற ஆட்சி செய்த மறவன் நமது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் பசியோட வந்து எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறாங்க, ஐயா மதியம் ஒரு உணவு போடலாம், ஒரு வேளை சோறு போட்டா பிள்ளைய சாப்பிட்டு படிக்குங்க தெம்பான்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவ்வளவு காசு இல்லைங்கய்யா. அப்ப ஐயா சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு. இல்லைன்னா சொல்லுங்க, நான் மடியேந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரு, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டா இந்த நாட்டை காப்பாத்திர மாட்டாங்களா என்று சொல்ற. பிச்சை புகினும் கற்கை நன்று என்ற வார்த்தைக்கு இணங்க பிச்சை எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்க வைத்த கூட்டத்துக்கு இடையில தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த மேதை நமது ஐயா காமராஜ் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஐயா அப்துல் கலாமை நம்ம பேசுறோம். அவரு கண்டுபிடிச்ச அணுகுண்டை வெடிச்சுதான் இந்தியா வல்லரசுன்னு பீத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அப்துல் கலாமே படிக்காத காமராஜர் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் என்பதை நம்ம நினைவு வச்சுக்கணும். ஒரு சின்ன குழந்தை வருது ஐயாட்ட, ஐயா என் தம்பிக்கு பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டுறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு. காசு எடுத்து கொடுக்குறாங்க. இது பெருந்தலைவர். அந்த புள்ள பள்ளிக்கூடத்தில் போய் காசை கட்டிட்டு அதுக்கான ரசீதை கொண்டு வந்து ஐயாட்ட கொடுக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நல்ல தலைவன் ஆளுகிற போது நாடும் மக்களும் நேர்மையா இருப்பாங்கிறதுக்கு சான்று. இன்னைக்கு அப்படி இல்லாம இருக்கு. இன்னைக்கு அப்படியா? வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துற ஒரு கூட்டமா மாறிட்டோம்.
உரிமையை விற்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறோம். ஊழல் லஞ்சத்தின் தொடக்கமே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுறதுதான். 100 கோடியை ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்யறவன் 1000 கோடி சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் செய்யறான். அதுக்கு யார் வாய்ப்பு தர்றது? மக்களாகிய நாம். இன்னைக்கு எல்லாம் பேசுறோம். கீவோல ஒரு பள்ளிக்கூடம் தனியாற்ற இல்லை, ஒரு மருத்துவமனை தனியாற்ற இல்லை. யார்கிட்ட இருக்கு? அரசுகிட்ட இருக்கு. நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் அரசுகிட்ட இல்லை, ஒரு மருத்துவமனை அரசுகிட்ட இல்லை. எல்லாம் யார்கிட்ட இருக்கு? தனியாற்ற இருக்கு. பெருந்தலைவர் ஆட்சியில் இப்படி எல்லாம் தனியார் மயமா இருந்துச்சா? கோவையிலிருந்து ஒரு 4 பேர் ஐயாவை பார்க்க வராங்க. என்னன்னு கேட்குறாங்க. மருத்துவக் கல்லூரி கட்டலான்னு இருக்கோம், நாங்கள் 20 லட்ச ரூபா போடுறோம் 4 பேரும் சேர்ந்து. அரசு ஒரு 80 லட்ச ரூபா கொடுத்ததுன்னா நாங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டிடுவோம் அப்படின்னு. இப்போ கல்லூரியை கட்டி வியாபாரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டிய. எப்படி கேட்குறாரு பாருங்க வியாபாரம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திய? ஒரு கடிதத்தில் எழுதி போட்டிருந்தா நானும் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதம் எழுதி போட்டு வேற வேலையை பார்த்துருப்பேன்ல. கல்வி தனியார் மயமாவதை எதிர்க்கிறார். அறிவும் உயிரும் வியாபார பொருள் அல்ல. ஒரு படிக்காத மேதை. இந்த தீய அரசியலின் தொடக்கமே திராவிட முன்னேற்றம்ங்கிற வரும்போது தான் வருது. திராவிட முன்னேற்றம், திராவிட முன்னேற்றம், திராவிட முன்னேற்றம் அப்படியே வந்து வந்து திருடர் முன்னேற்றம், திருடர் முன்னேற்றமா வந்துருது. எப்படி இருக்கு பாருங்க. முதலமைச்சரா ஐயா ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க அப்பன் முதலமைச்சருக்கு மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் 5 சீட் இருக்கான், முதலமைச்சருக்கு கூட கூட இருக்கும். அதனால உங்களை பார்த்து பிள்ளைக்கு ஒரு சீட் வாங்கிட்டு போகலாம்னு வந்தோம் அப்படின்னு. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. அப்படியா? எனக்கு இருக்காமா? அப்படி இருந்தா பண்ணி விட்டுருவோம். சரி. அப்புறம் கேட்குறாரு, பார்த்தா படிச்சால் மாதிரி இருக்கிறீங்க, 2 நாளா என்னைய பார்க்க காத்து கிடந்தேன்னு வேற சொல்றிய. நாங்க ஒரு நேர்மையாளர்கள் நடுநிலையாளர்களை வச்சு ஒரு குழு அமைச்சிருக்கோம். தகுதி வாய்ந்தவர்களுக்கு, தகுதி வாய்ந்த பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும்ட்டு குழுவை நம்மளே போட்டுட்டு அப்புறம் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு கொடுத்தா நீங்க போய் 4 இடத்துல சொல்லி அது 40 பேருக்கு பரவி, அப்புறம் 400 பேருக்கு பரவி, அப்புறம் 1000 பேருக்கு பரவி, எல்லாரும் ஒப்புக்கு தான் அந்த குழு இருக்கு, இப்படி போனாதான் சீட்டு கிடைக்கும்னு வந்துட மாட்டானா? இது தப்பு இல்லையா? முறையா செய்யும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு இருந்தா பரவாயில்ல, முறையே இல்லாம நடந்தா அது எப்படி? ஒரு தலைவன் கேட்கிறாரு பாருங்க, அது எப்படி? உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, அம்பிடுத்தான் நீதியா? அதுக்கப்புறம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? அது இருக்குல்ல, மனசாட்சி படி நடக்கணும். இது தப்பு, கிளம்புங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கா? போட்டுருவோம். எம்பிட்டு கொடுப்பிய? வெளியில 90 லட்சம், நமக்கு ஒரு 50 கொடுங்க. அது இப்ப இருக்கிற ஆட்சிக்கு கார்டன் ரேட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. கார்டன் ரேட்டு ஒரு கால கொடுமை. முதலமைச்சர் ஐயா இருக்கும்போது 10 சீட்டு மருத்துவ சீட்டு, 10 இடம், 100 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். 100 கோப்புகள் இப்படி போடுறாங்க. கட்சி என்ன கொடுக்குறாங்க? ஐயா 10 இடம் தான் இருக்கு, 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இதுல 10 பேரை நீங்க தேர்வு பண்ணுங்கன்ட்டு. பெருந்தலைவர்கிட்ட முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம். என்ன நினைக்கிறான்? காமராஜ் சாதிக்காரனா பார்த்து போட்டுருவாரு, காமராஜ் காங்கிரஸ்காரனா பார்த்து போட்டுருவாரு, கட்சிக்காரனா பார்த்துட்டு டக்குன்னு புரட்டிட்டு 5 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு கோடை போட்டு இந்த அவனை கொடுத்துருன்னு போயிட்டார். வண்டியில உட்கார்ந்தவனே, என்னங்கய்யா 100 இதுன்னு டக்குன்னு 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டீங்களே, யாருக்கையா கொடுத்தியா அப்படின்னு ஏதே புரட்டிக்கிட்டே வந்தேன். அப்பன் பேர் இருக்க 10 பேர் கைரேகை வச்சிருந்தான். எப்படி பாரு, 10 பேர் கைரேகை வச்சிருந்தாங்களே. 10 பேரு படிக்காத அப்பன், பாமர தகப்பன், அவன் வீட்டுல தான் கல்வி விளக்கை ஏற்றி வைக்கணும்.
அதனால அவனுக்கு கொடுத்தான் 10 சீட்டு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் 10 சீட்டையும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 கோடிக்கு வித்துட்டு போயிருவேன். பாதுகாப்பு இல்லாம ஒரு முதலமைச்சரை வெளியில வர சொல்லு. உன்னை தேர்ந்தெடுத்த மக்களை சந்திக்கிறதுக்கே எலிப்பட பூனைப்பட இசட்டு பிச்சு ஒய் பிரிவுலாம் தேவைப்படுது. அப்படியே தெருவில் போயிட்டு இருக்காரு. ஒயிங் 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 ஒயின்னு ஒரு சைரன் வச்சு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. ஏன் நிப்பாட சொல்லு, இங்க வா, செத்தா போயிட்டேன் சங்குதிட்டு போறாங்கிறாரு. இங்க வாப்பா, நான் செத்தா போனேன், எதுக்கு சங்குதிட்டு போற, என்ன உன் பிரச்சனை என்ன? ஐயா பாதுகாப்பு. ஏய், சொந்த நாட்டுக்குள்ள போறேன், பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இருக்கேன், தண்டமா பெட்ரோல் செலவு, போய் வண்டியை போய் ஸ்டேஷன்ல இருத்தப்பா போப்பா. இப்படிப்பட்ட தலைவர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சுந்தரம்னு ஒருத்தர், அவர் வந்து ஐயாட்ட கேட்கிறார், ஐயா நம்ம நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம், அதெல்லாம் ஒரு படமா எடுத்து செய்தியா போட்டு விடுவோம்யா, அப்பதான் மக்கள் நமக்கு நல்ல ஓட்டு போடுவாங்க. கேட்கிறாரு, என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்கிறார். பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். அதுல யார் படிக்கிறா? பிள்ளைய. படிக்கிற பிள்ளைக்கு தெரியுமில்ல நம்ம தான் திறந்தோம்னு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம். ரோட்ல யார் நடக்கிறா? மக்கள். நடக்கிற மக்களுக்கு தெரியாதா நம்ம தான் போட்டோம்னு? எதுக்கு படமா வேற எடுத்து காட்ட போறியா? எம்பிட்டு காசு செலவாகும்? 2 லட்சம். அட சண்டாளா, எந்திரிச்சு போ, நான் 2 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு விட்டுருவேன், போ கிளம்பு கிளம்பு. இவங்க ஓராண்டு காலத்தில் 100 ஆண்டு சாதனை என்று 1000 கோடிக்கு செலவு. அம்மாவின் பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கன்றுகள் எங்க நட்டாங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதுக்கு விளம்பரம் முழு பக்கத்துல. அந்த செய்தி தாழ்ல மரம் இருக்கு பாரு, அதை பார்த்துட்டு விட்டுறணும். தெருவில் நடமாட்டாங்க. எதற்கு இதெல்லாம் பேசுறோம்? அவரை புகழ்வதற்கல்ல, அவர் வழியில் பயணித்து ஒரு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான தூய அரசை நிறுவுவதற்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் தயாராகணுங்கிறதுக்கு. பெரிய பண்பாளர், பெரிய பண்பாளர். முதலமைச்சர் வேட்பாளரா ஐயாவை எதிர்த்து சி சுப்பிரமணியன் நிற்கிறாரு. ஆனா ஐயா வென்றாங்க. வென்றுட்ட பிறகு ஆட்சி அமைக்கும் போது தன்னை எதிர்த்து நின்ற சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கல்வி அமைச்சராகிறார். உலக வரலாற்றில் ஒரு தலைவன் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். கேட்குறாங்க, என்னையா சி சுப்பிரமணியது, ஏய் அதையும் அதை பார்க்குற, அவர் நிர்வாகம் சரியா இருந்ததுல அதானே நமக்கு வேணும், அதனாலதான் அவரை போடுறோம்ன்றார். அது ரொம்ப முக்கியம். பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி, அமெரிக்க அதிபர் நிக்சன், பேரறிஞர் அண்ணா அங்க போயிருக்கும் போது நிக்சனை சந்திக்க விரும்புறாங்க, நிக்சன் அனுமதி தரல. இந்தியாவுக்கு வரும்போது அந்த நிக்சன் பேரறிஞர் பெருந்தலைவரை சந்திக்க விரும்புறாங்க, பெருந்தலைவர் சந்திக்க மறுத்துறாரு. அமெரிக்க அதிபரியா இருக்கட்டும்னே, என்னையா பார்க்க இருக்கீங்க? ஏன் பார்க்கணும்? நம்ம அண்ணா துறை அமெரிக்கா போகும்போது எப்படி எதிர்கட்சி தலைவர் தன்னை அனுதினமும் எதிர்த்து பேசுகிற ஒரு தலைவரை அமெரிக்க அதிபர் நிக்சன் சந்திக்கல. அதுக்கு சொல்ற, நம்ம அண்ணா துறை அமெரிக்கா போகும்போது அவரை சந்திக்க விரும்பல, சந்திக்கல நிக்சன். அந்த நிக்சனை நான் ஏன் சந்திக்கணுங்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. மத்தவன் தான் இன்னைக்கு இருக்கணும் வம்படியா போய் அவரை சந்திப்பான். ஏன்னா அண்ணாதுரைக்கு வெறுப்பு வரட்டும்னு. மனித மாண்பு, மனித மாண்பு 1 2 கிடையாது. இது ஒரு சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கட்டை ஏற்றி போற வண்டி, அது ரொம்ப ஏற திணறுது, அதனால போக்குவரத்து நெரிசல் ஆயிடுது. முதலமைச்சர் டக்குன்னு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு வண்டியை தள்ளி விடுறாரு, பாறை வண்டியை. எப்படிலாம் நினைச்சு பாருங்க, அப்படிலாம் ஒரு முதலமைச்சர் நாட்டில் இருந்தாருன்ட்டு நம்பவே முடியாது. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தாரு அப்படின்னு. ஊருக்கு போற போது தோல்ல துண்டு, ஐயாவுக்கு துண்டு போத்துறாங்க. இந்த துண்டையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு.
இது வாங்கி சேமிச்சு வைக்கிற யாரு? நெல்லை ஜெபமணி. அவர் ஒரு தியாகி. இதை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு துண்டை எடுத்துடுறாரு, அவருக்கு பயன்படுத்திக்கிறார். இதை ஐயா பார்த்துடுறாரு. ஏன் ஒரு துண்டை ஆட்டையை போடுறாமே பார்த்துட்டு, ஜெபமணி இந்த துண்டுகளை எல்லாம் பத்திரமா மடிச்சு வையப்பா, மடிச்சு வை அப்படின்னு. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்னங்கன்னு கேட்குறாரு. ஜெபமணி இந்த துண்டுகளெல்லாம் சென்னையில் இருக்க பாலமந்திர் பள்ளிக்கூடத்துக்கு போகுதப்பா, அது குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. ஐயா கூட்டத்துக்கு போயிட்டா துண்டுகளை கொண்டு வருவாருன்னு அதில் தான் அந்த பிள்ளைய சட்டை தச்சுக்கிறதுங்க. அதனால அதில் கை வைக்காத, உனக்கு துண்டு வேணா சொல்லு, நான் வாங்கித்தரேன், அதை பயன்படுத்தி அந்த துண்டை எடுத்துக்கிறாரு. ஐயா கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா துண்டோட வருவாங்கன்னு பிள்ளைய காத்திருக்கேன், அந்த துண்டில் கை வச்சிடாதேன்னு. தோல்ல தனக்கு போட்ட துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு தலைவன் உண்டென்றால் இது பெருந்தலைவர் காமராஜ் தான். காசு கூட்டத்தில் போகிற மக்கள் அந்த காசு கொடுக்குறாங்கல்ல, இந்த காசை சேமிச்சு 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 கஸ்தூரி ரங்கன்னு இந்து நாளேட்டு ஆசிரியர், அவர்கிட்ட போய் இந்த காசை கொடுத்து வைக்கிறது ஐயா. அந்த காசை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு அவர் கஸ்தூரி ரங்கன் சாக கிடக்கிறார், உடம்பு முடியல. காமராஜை கூப்பிடுறாரு. ஏ காமராஜ், நீ சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையா காசு கொடுத்தில, அது பெரிய தொகையாக இருக்கப்பா, அந்த காசை வாங்கிக்கணும். அது எதுக்கு எனக்கு? அது எதுக்கு எனக்கு? எப்போ உன் காசு தானப்பா வாங்கினேன், அது கிடக்கட்டும்னே. நீங்க இதை சொல்றதுக்கா கூப்பிட்டிய? இது நான் வந்திருக்க மாட்டேனே. உடனே அந்த மனுஷன் பாருங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா ஒரு இடத்தையாவது வாங்கப்பான்னு. சரி அப்படியாவது ஒன்று நீங்களே செஞ்சு விடுங்கன்னா அந்த காசை வச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க தேனாம்பேட்டையில். அந்த இடம் தான் இன்னைக்கு காமராஜர் அரங்கமாக இருக்கிற சத்தியமூர்த்தி பவன் ஒன்று காங்கிரஸ் அலுவலகம் இருக்குல்ல, அது. எந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட்டம் போட்டு காமராஜர் பெருமையா பேசுவான்? பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர்த்து வேற எவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கு? காமராஜனா எளிமை, நேர்மை, உண்மை, தூய்மை. அது இன்னைக்கு இருக்கு, எவன்ட்டையும் கிடையாது, எவன்ட்டையும் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா பத்திரிக்கையில நீங்க வேணா போய் குடியரசு சுதந்திர தினத்து உரையை, ஜெயலலிதாவுடைய உரைகளை எடுத்து தட்டி பாருங்க. நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, எடுத்து பாருங்க. ஒரு இடத்துல கூட பெருந்தலைவர் காமராஜர் பேரை உச்சரிக்காது. விடுதலை போராட்ட, இந்திய சுதந்திரத்திற்கு விடுதலைக்கு போராடி பல ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு மகத்தான தலைவனின் பெயரை உச்சரிக்க மாட்டார் ஜெயலலிதா. இப்ப இல்ல, போன ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு சுதந்திர தின உரையை, ஜெயலலிதாவுடைய உரையை நீங்க வலையொலியில தட்டி பாருங்க, பேசாது. உருவாக்குவோம் ஒரு காலத்தை, பெருந்தலைவரின் பேர பிள்ளைகள் செய்வோம். சண்டை பெருந்தலைவருக்கும் அவன் பேரனுக்கும் தான் சண்டை. நீ நல்லாட்சி கொடுத்தியா, உன் பேரன் நல்லாட்சி கொடுத்தானா, அதான் சண்டை. இடையில அவனுக்கும் கிடையாது. மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிடுறாரு, நிர்வகிக்க காசு இல்லைன்ட்டு. நம்ம ஐயா வராரு, 6000 பள்ளிக்கூடத்தையும் திறந்து, அதுக்கு மேல 14000 பள்ளிக்கூடம் திறந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு. நாம செய்யறோம், போட்டி போடுறோம். அவர் காலத்துல தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது, அவர் வெட்டினதான் ஏரி, அவர் கட்டினதான் அணை. இவங்க பல பொண்டாட்டி கட்டினதான் இவங்க சாதனை, இவங்க அணைங்க கட்டினாங்க, ஒரு இடம் கட்டல, இவங்க ஒண்ணுங்க இல்ல. ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் காலத்துல கட்டினதான் புழல் ஏரின்றான். அப்படின்னா பாத்துக்க. நம்ம பாட்டன் கடலூர்ல வீரநாராயணன் ஏரின்னு ஒரு 16 கிலோமீட்டருக்கு வச்சிருக்கான் அரசேந்திர சோழன். இவங்க ஏரி வெட்டவனா அந்த ஏரியை தூர்வாரி பராமரிக்கல. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஏதோ 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து கொஞ்சம் வாரிக்கிட்டு இருக்காரு. அது வரும். இப்ப தூர்வாருவாங்க, ஆட்சிக்கு வந்தா பணத்தை வருவாங்க. அவங்க பழக்காதான். ஏரியை குளத்தை தூர்வாரி தண்ணி ஓடி சேர்ற நீர் தாரைகளை ஆக்கிரமிச்சது யாரு? எப்படி
ஏரிகளே மழை துளி விழுந்து நிறைஞ்சிருமா? அதுக்கு ஓடி போய் நீர் சேரவருக்கு நீர் தாரைகளெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டிட்டு அப்புறம் ஏரியை தூர்வாரன்னா ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இந்த 5 ஆண்டுல தான் ஜெயலலிதா ஆட்சியில் தான் தூந்துருச்சா? 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேல தூந்து கிடக்கு. அவர்கள் ஆட்சியின் முறை. பேச்சுக்கு பேச்சு பெருந்தலைவர். இப்ப முன்ன எப்பவும் இல்லாம எல்லா கட்சியிலும் பெருந்தலைவர் காமராஜர் விழாவுக்கு முட்டாய் கொடுங்க, ஊர் ஊரா போய் கொண்டாடுங்க. ஏன் கிளம்பி வராங்க? நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேகமா ஏறி போறாங்க. பெருமை மிக்க தன் இன முன்னோர்களை எல்லாம் போற்றி கொண்டாடுகிறார்கள். காமராஜரை நாடார் என்கிற சாதிக்கு சொந்தக்காரர் அல்ல பெயர்க்கிறான் சீமா. பூலித்தேவன் தேவர்க்கு சமூகத்திற்கான தலைவன் அல்ல, ஒரு குறியீடு அல்ல பேக்கிறான் அங்கிட்டு சீமான். தீரன் சின்னமலை கவுண்டர் என்கிற சாதிக்கு சொந்தமானவன் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க முன்னோர் என்று தூக்குறான். சுந்தரலிங்கமா அழகுமுத்துக்கோனா அவனவன் சாதிக்கான குறியீடு அல்ல, 13 கோடி தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம் என்று தூக்குறான். பயந்துறான், பயப்படுறான். பிஜேபி ஒரு கூட்டத்தை போட்டு பெருந்தலைவரை பேச்சொல்ல பார்ப்போம். பேச்சொல்ல மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார் எங்க ஐயான்னு ஒண்ணு காட்டுறா பாப்போம். அவரை படிக்கலைங்கிறான். அவருக்கு எல்லாம் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லாம் தெரியும். சாகும்போது தலைமாட்டில் ஹிட்லரோட மெயின் கேம்ப் புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருந்திருக்காரு. நீ சாதாரணமாக நினைச்சிருக்க. அவர் நேருவோட இந்தி தெரியாமடா பேசியிருப்பாரு, இந்திரா காந்தியோட இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாம பேசியிருப்பாரு. அவரை படிக்கலன்னு நினைக்கிற, அவரை நீ சரியா படிக்கல, அதான் பிரச்சனை. அவன் மற்ற மாதிரி இந்த பாடத்தை படிக்கல, உலகத்தை வரலாற்றை மேத. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு மேடையில் ஐயா வச்சு பேசிக்கும்போது இன்டெலிஜென்ஸ் அரகன்ஸ், இதுக்கு தமிழ் அர்த்தம் தெரியல, சரியான வார்த்தை இல்லைன்னு பேசுறாரு ஐயா கண்ணதாசன். கவி பேரரசு பேசுறாரு. ஏன் அதுக்கு தான் தமிழ்ல வார்த்தை இருக்குல்ல, அதிக பிரசங்கித்தனம்னு. என்னது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாபெரும் கவி மேதை இன்டெலிஜென்ஸ் அரகன்ஸ்க்கு தமிழ்ல வார்த்தை இல்லைன்னு பேசிக்கும் போது எந்திரிச்சு ஏய் அதான் இருக்கப்பா அதிக பிரசங்கித்தனம்னு இவரை படிக்கலன்றான். எப்படி இருக்கு பாருங்க. காந்தி படத்தை ஒரு உத்தரவு போடுறாங்க, எல்லா அரசு அலுவலகங்களையும் ஹேங் பண்ணுங்க. ஹேங் பண்ணனா தொங்க விடு, தூக்கில தொங்க விடு, தூக்கில போடு. ஐயா ஹேங் பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க. படிக்கல அவரு. ஏன் அவரை போய் பெருந்தலைவரை போய் அவ்வளவு பெரிய தேச பிதாவை போய் தூக்கில போடுற, ஹேங் பண்ற, இன்ஸ்டால் பண்ணியா அப்படின்னு அந்த உத்தரவை திருத்தி எழுதுறது. ஒரு மேத அரசியல்னா என்னங்கய்யா? இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் வந்து கேட்குறாங்க, அரசியல்னா என்னங்கய்யான்னு. சனா தண்ணி இல்லைன்னு, தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிட்டு இருக்குது. ஜனங்கள் போராடிட்டு இருக்காங்க, அதை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் அரசியல்ன்றார். எப்படி இவங்க அரசியல்னா என்னன்னு கேளுங்க. இவங்கிட்ட போராடுகிற மக்களை சந்திக்க துணிவு இருக்கிற ஒரு தலைவன் உண்டா? வெள்ளம் வந்துச்சுன்னா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வெள்ளத்துல இறங்கி பார்த்த ஒரு தலைவன் காமராஜ் தான். இவங்க எல்லாம் என்ன தெரியுமில்ல, ஹெலிகாப்டர்ல மேல கிட்டு போயிட்டு வெள்ளத்தை மேல இருந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தனியா தாண்டா தெரியும். இறங்கி பார்க்கணும்டா. இறங்கி பார்த்தா தான் எவ்வளவு ஆழம், எவ்வளவு குடிசை மூழ்கிருச்சு, எவ்வளவு ஆடு செத்து மிதக்குது, மாடு செத்து மிதக்குது, மனுஷன் எவ்வளவு தவிக்கிறான் தெரியும். சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் வெள்ளத்தை பார்வையிட்ட போது ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் மேல அப்படியே இறங்குடா. இறங்கி பார்த்த ஒரு தலைவன் காமராஜ் தான். இறங்கி பார்த்தாரு. அதனாலதான் அவர் மக்கள் தலைவனா இருக்கிறாரு.
இந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்கி இருக்கிற விடுதி இருக்குல்ல, எம்எல்ஏ ஹாஸ்டல் இப்ப இருக்கிறது இல்லை, அப்போ ஐயா காலத்துல மூக்கையத்தவர், அந்த அந்த மூக்கையத்தவர் அப்ப சட்டமன்ற உறுப்பினர். அப்போ மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேலை செய்யற ஒரு பியூன், அரசு நியமிச்சவர் தான், அரசு வேலையால். இப்போ தேநீர் வாங்கிட்டு வாப்பா, செய்தித்தாள் வாங்கிட்டு வாப்பா, சாப்பிடாத உணவு வாங்கிட்டு வாப்பா, ஒரு இட்லி இது வாங்கிட்டு வாப்பான்னா வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார் எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. மண்ணாங்கட்டி அவர் பேர். ஐயா வந்து ஒரு உத்தரவு போடுறார், இந்த மாதிரி இந்த படிக்காதவர்கள்லாம் அரசு பணியில இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறார். இப்ப மண்ணாங்கட்டி பதறி அழுகிறார், கதறிட்டார், ஐயோ நம்ம வேலை போயிடுச்சே அப்படின்னு. உடனே மூக்காயத்தவர் என்ன சொல்றாரு, போடுறா முதலமைச்சருக்கு. ஐயாவுக்கு போட்டாரு மண்ணாங்கட்டி. யாரோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சு அவர் பேசிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, மூக்காயத்தவர் சொல்லி கொடுக்குறாரு, படிக்காதவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காதவன் பியூனா இருக்கக்கூடாதுன்னு கேள்றா. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே இந்த இவர் எடுத்து மண்ணாங்கட்டி அடிச்சு டக்குன்னு எடுத்தோன்னே, ஏங்க படிக்காதவர் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நாங்க பியூனா இருக்கக்கூடாதா அப்படின்னு வச்சிருக்காரு. இப்ப இந்த என்ன பாக்குறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருந்து வந்தோன்னே ஒரு அரை மணி நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர் தங்கும் விடுதிக்கு ஆள் தேடி வருது. இங்க யாருங்க, மண்ணாங்கட்டின்னு. மண்ணாங்கட்டிக்கு ஈரக்குளம் மேலே ஏறிடுது, போலீஸ் வருது, அதிகாரிகள் வராங்க, உங்களை முதலமைச்சர் கூட்டி வர சொன்னார். உடனே இங்க பக்கத்துல இருக்க மூக்காயத்தவர் ஐயாவை பார்த்தா அவரு, நீ போயா, ஐயோ போயா, நான் பின்னாடி வரேன், போ. யார் எடுத்துன்னு, முதலமைச்சரே எடுத்துட்டாரு. ஐயோ போயா போயா, நீ என்ன நீ முன்னாடி போன வாரேன். அங்க போன உடனே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன், முதலமைச்சர் வர்ற மண்ணாங்கட்டி பியூனை எந்திரிச்சு, வாங்க. ஒரு முதலமைச்சரை நினைச்சு பாரு, வாங்க வாங்க உட்காரு உட்காரு. அப்படியே நான் தழுதலுக்க கண்ணு கலங்கி, ஒரு தப்பு பண்ணிட்டேன். உத்தரவுல, சிஓல, கவர்மெண்ட் ஆர்டர்ல இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு அப்படின்னு போட்டிருக்கணும். நான் அதை தப்பு பண்ணிட்டேன். விசாரிச்சேன், 2 பெண் குழந்தைகளாமே வேலையிலும் வீட்டில் 2-3 நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்களாமே அப்படின்னு பியூனை கூப்பிட்டு, கூட இருக்க உதவியாளர் கூப்பிட்டு, அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு கை செலவு காசு கொடுத்து இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை முதல்ல வீட்டுக்கு அழைச்சி சொல்லுங்க, சரியா? இந்த உத்தரவை நான் மாத்திக்கிறேன், இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிக்கு வரக்கூடாதுன்னு நான் மாத்திடுறேன், சரியா? போயிட்டு வாங்க. எப்படி இருக்கு பாரு. நீ இந்த ஒரு கனவுல கூட இப்படி ஒரு தலைவனை நீ ஆர்டர் பண்ணி கூட செய்ய முடியாது. ஆர்டர் பண்ணி செய்த பாரு, ஒரு நல்ல தலைவனை கொண்டாயா. ஒவ்வொன்னையும் படிக்கும் போது என்னையா இப்படி ஒரு ஆள் இருந்து காணும், அவன் முட்டாளா, நம்ம இந்த பயலுகள் நம்மளதான் முட்டா பயலுகளா? எனக்கு கூட தெரியணும், ஒண்ணு இந்த கூட்டத்துல நான் பிறந்தது தப்பு, இல்ல என்னோட இவங்க பிறந்தது தப்பா இருக்கணும், 2ல ஏதோ ஒரு தவறு இருக்கு. என்ன பேசினாலும் காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு ரெட்டால உதயச்சூரியன் ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கிற சனத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நேரு ஆகப்பெரிய தலைவர்ன்றாங்க. நேரு ஒரு தடவை ஐயா போய் நேருவை பார்க்கும்போது, நேரு ரொம்ப வாட்டமா முகம்லாம் வாடி போய் சோர்வா உட்காந்துருக்கிறாரு. என்ன எப்பவும் இல்லாம ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. நேரு, ஒன்றும் இல்லை காமராஜே, இந்த இராணுவ தளபதி இந்த திம்மையா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இராணுவ அமைச்சர் கிருஷ்ணமேனன் பேச்ச அவர் சுத்தமா கேட்க மாட்டாரு, என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாரு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல காமராஜ், அதான் பெரிய மன வழியா 2 மாசமா எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்குன்றாரு. இப்போ இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்ன்றேன். நீங்க அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து, எப்படி சொல்றாரு பாருங்க, பதவி உயர்வை கொடுத்து வெளிநாட்டுக்கு ஒரு டூரை போட்டு விடுங்க, ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டு விடுங்க, ஒரு 6 மாசம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரட்டும். இந்திய ராணுவ தளபதி பல நாடுகளுக்கு போறாருன்னு சொல்லி விடுங்க. போயிட்டு வரும்போது ஒரே படை ஒரே தளபதியா இருந்தா தானே பிரச்சனை, முப்படையா பிரிச்சிருவோம், காலால் படை, கப்பல் படை, வான்படைன்னு பிரிச்சிருவோம், 3ஆ பிரிச்சு 3 தளபதியை போட்டு விட்டுருங்க, முடிஞ்சிருங்க. அதான்ற இது எனக்கு தோணலையே, அதான் சொல்லி போடுங்க.
இன்னைக்கு நாட்டுல 3 முப்படை தளபதிகள் இருக்க காரணம் படிக்காத மாமேதை நமது ஐயா காமராஜருடைய ஆலோசனையும் அறிவுரைங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். உடனே என்ன பண்றாரு, திம்மையாவ பதவி உயர்வு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாரு. அவர் வெளிநாடு போய் சுத்தி கித்திட்டு வர்றாரு. வரும்போது 3ஆ பிரிச்சு விட்டுறாரு. இந்த 3 படையில ஒரு படை, 3 படைக்கும் தளபதியா இருந்த ஒருத்தன் 3 படையில ஒரு படைக்கு தளபதியா இருக்கிறதாருன்னு அவரே பதவி விலகி வெளியில போயிடுறாரு. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி, சாதாரண ஆள் கிடையாது. மதுரைக்கு பக்கத்துல ஏதோ வாடிப்பட்டியோ வடுகுப்பட்டியோ ஏதோ ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டே இருக்கும்போது சனா அப்படி கூட்டம் கட்டிக்கிட்டு ஓடுது. ஒளிவாங்கி பிடிச்சிட்டு, என்ன திமுகவுக்கு ஓட்டு கேட்டு எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் வர்றாரு. இப்படி மூடி இருந்தார்ல, இந்த ஒளிவாங்கி எடுத்துட்டு போங்க போங்க போங்க, கூத்தாடி பையில நாட்டை கொடுங்க, அவன் கூத்தியாகையில கொடுத்துட்டு போவான், போங்க போங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவருக்கு தெரியும், ஆனாலும் அவருக்கு தெரியும் தன் பேர பிள்ளைகள் வந்து அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தை தூக்கி நிற்கிறான் தெரியும். மிகச்சிறந்த ஆட்சியை கொடுப்போம். நான் வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றுவேன். வேளாண் இந்த பாருங்க, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இது எங்களுடைய வரைவு. எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலை இருக்கும். ஆனா கார் தயாரிக்கிறது, அலைபேசி தயாரிக்கிறது அதல்ல, கடல மிட்டாய் தயாரிக்கிறது, என்ன உற்பத்தி செய்யறது, பழக்கூழ் தயாரிக்கிறது, பழச்சாறு, என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலை இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. பசி என்ற வார்த்தையே தமிழர் நிலத்தில் இருக்காது, அழிச்சு. நாங்களே விவசாயம் செய்வோம். அவசர கூட்டம்லாம் வேளாண் பண்ணையிலே நடக்கும். திடீர்னு ஆலோசனை, அமைச்சருக்கு முதலமைச்சரா எங்கடா இருக்க, மாட்டு பண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஐயா, நடக்கும். நானே பால் கறப்பேன், என் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பேன், முட்டை கொடுப்பேன், சோறு நானே போட்டுருவேன். 5 கிலோமீட்டருக்கு மேலதான் நீ இரு சக்கரத்தை உந்துருளியை மகிழுந்தை பயன்படுத்தணும். 5 கிலோமீட்டருக்குள்ள குழந்தைகள் பெரியவர்களுக்கு தான் மகிழுந்து உந்துருளி பயன்படுத்துறது. எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துருவேன். சைக்கிள்ல தான் நீ போகணும். எரிபொருளை குறைக்க, காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த எனக்கு வேற வழி தெரியாது. சட்டம் போடுவேன். 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு சட்டம் போட்டுவேன். நீ மனிதர்களை வெட்டுவது எப்படி சட்டப்படி குற்றமோ, அப்படி மரங்களை வெட்டுவதும் சட்டப்படி குற்றம், உலகத்துக்கு போட்டுருவேன். கண்ணாபண்ணான்னு மரத்தில் வெட்ட முடியாது. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம். சட்டம் போட்டு மரங்களை வளர்ப்போம். பச்சை பசேர் என்று என் தாய் நிலத்தை மாற்றுவேன். எங்க அப்பா நம்மால் எங்களுக்கு கற்பிக்கிறாரு, தண்ணிய பூமிக்கு கீழே தேடாதரா, மேல தேடு. மேகத்தில் இருக்குடா தண்ணீர், அதை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தாண்டா இருக்கு. மரத்தை வள. அதை மாத்திருவோம். எங்க ஐயா வரும்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, எல்லாத்தையும் மூடிட்டான். அப்போ திருப்பி அவன் பேரப்பிள்ளை வந்து ஒவ்வொரு தாய் கிராமத்திலையும் ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்கப்பள்ளி. அங்க என்ன வைப்போம், அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்புகள் வைப்போம். எப்படி இருக்கு, ஒரு தங்கச்சி பெங்களூர்ல இருக்கு, அது என் கட்சிக்கு எனக்கு கடலூருக்கு வந்து வேலை செய்ய வந்துச்சு. ஏன் தங்கச்சி நீ வந்து வேலையை விட்டு வந்துடுறேன்னு, ஆனால் அரும்பு, மொட்டு, மலர்னு படித்தோடனே வந்துட்டேன்னுட்டு பார்த்துக்க. நோ யூகேஜி எல்கேஜி கிழிச்சு இப்படி போட்டுறோம். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்பு, 3 வயசுல அரும்புல சேர்க்கிறோம். அப்புறம் மொட்டு, மலர். இந்த 3 வயசு வரைக்கும் என் பிள்ளைய படிக்காது. அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருப்போம், பாட்டு போடுவோம், அது பாட்டுக்கு வரும் 2 மணி நேரம். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். இந்த 3 வருஷத்துல என் பிள்ளைகளை ஆசிரியரும் பெற்றோரும் படிப்பாங்க.
எப்படி படிப்பாங்க? என் பிள்ளைக்கு எது தனி விருப்பம்னு பார்ப்போம். அந்த 3 வருஷத்துல என் பிள்ளைக்கு ஓவியம் வரைகிறதுல ஆர்வம், என் பிள்ளைக்கு இசையில் ஆர்வம், என் பிள்ளைக்கு விளையாட்டில் ஆர்வம். இதை எனக்கு 6 வயசுல நான் 1ஆம் வகுப்பு சேர்ப்பேன். உலகத்திலே கல்வியில சிறந்த நாடு தென்கொரியா. தலை சிறந்த நாடு 5 நாட்டில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாடுகளில் எல்லாரும் இந்த தென்கொரியா மட்டும் 8 வயசுல சேர்க்குது. மீதி எல்லா நாடுகளும் 6 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்குது. நானும் 6 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன் 1ஆம் வகுப்பு. என் பிள்ளைக்கு விளையாட்டு நல்ல ஆர்வமாக இருக்கான். விளையாட்டுல ஐயா எது எடுத்தாலும் விளையாடிக்கிட்டே திடுறாயா. டக்குன்னு அவனை தூக்கி விளையாட்டு தான் முதன்மை கல்வி. நாங்களும் பல ஆயிரக்கணக்கான உஷன் பெல்ட்டை உருவாக்கணும்ல, போடுவாங்க விளையாட்டு. ஒருத்தனுக்கு இசை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த இசையவே இப்போ தட்டிக்கிட்டு இருக்காங்க. இசை ஒரு ஏஆர் ரஹ்மான் பத்தலை, அதனால பல ஏஆர் ரஹ்மானை உருவாக்குறோம், பல இளையராஜாக்களை உருவாக்குறோம். தமிழ் தேசியனத்தின் அடையாளங்களா. பாடுறது தனித்திறனா, பாடுறதா அது கல்வி, விளையாட்டா அது கல்வி, ஓவியமா அது கல்வி. எது முதன்மை பாடமோ அதுல தேர்ச்சி விட்டால் அவன் தேர்ச்சி. தமிழ்ல தோத்துட்டாரு, ஆங்கிலத்தில் தோத்துட்டாரு, கணிதத்தில் தோத்துட்டாரு, புவியியல தோத்துட்டாரு, ஆனாலும் அவன் பாஸ். மற்றெல்லாம் துணை பாடங்கள் தான். முதன்மை கல்வி எது? தனித்திறன் தான் கல்வி. என்ன எடுத்துக்க, நான் என்ன படிச்சேன், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் படிச்சதுக்கும் பார்க்க வந்த வேலைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. சும்மா அது. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தா அடிச்சாரானா அடிச்சார். இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஆளா இருக்கிறாரு. பொருளாதாரத்துல மிகவும் மேம்பட்டவரா இருக்காருன்னா காரணம் என்ன? தனித்திறன். அது கல்வி. இந்த பாடத்திட்டத்தை கிழிச்சு அப்படி போட்டுரும், தூக்கி அப்படி வச்சிடணும். தாய் மொழியில கல்வியை கற்பிக்கிறோம், அதுல போட்டி போடுறோம். இவங்க மாதிரி இல்ல. கல்வி மருத்துவம் அரசு கிட்ட இருக்குது. தனியார் முதலாளிகளுக்கும் நாம் தமிழர் அரசுக்கும் சண்டை. என்ன சண்டை? அம்மையார் ஜெயலலிதா கூட முடியலன்னா அப்பளவுல படுத்தார்ல, அது இல்லை. அரசு மருத்துவமனை படுப்பார் முதலமைச்சர். அங்க சட்டம் போடுவோம். அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் அனைத்து அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் படிக்கும். கல்வி தரம் உயர, உலக தரத்துக்கு உயரும். இன்னைக்கு எப்படி சிங்கப்பூர் போறான், சீனா போறான், ரஷ்யா போறான், என் பிள்ளை அந்த நாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வருவான். அவ்வளவு தூக்கிடுவான் கல்வியை. ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் பார்க்க ரிச்சர்ட் பிள்ளை வந்தான்ல, பிரிட்டன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வருவான் நோயாளி. அப்படி மருத்துவ தரத்தை உயர்த்துவேன். இந்த போட்டுக்கான 85 விழுக்காடு. இங்க பாரு, ஒரு கொடுமையை பாரு. குடிக்க வச்சு மக்களை கெடுக்குது. இந்த மதுக்கடையில மூட சொல்லி ஒரு உத்தரவு போடுங்கன்னு நீதிமன்றத்தில் போய் வழக்கு. இந்த நீதிமன்றம் சொல்லுது, மாண்பு மிக்க நீதி என்ன சொல்லுது? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. எதுல? குடிக்கிறதுல, படிக்கிறதுல. சிற்றூர்களை, கிராமப்புறங்களை சார்ந்த ஏழை எளிய மக்கள் மருத்துவம் படிக்கணுங்கிற வசதிக்கு 85 விழுக்காடு ஒரு சட்டம் ஏற்றி பாதுகாக்குது. நீட்டு தேர்வத்தை நீட்டிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு. இதுல இந்த நீதிமன்றம் தலையிட்டு அதை இல்லைன்னு ரத்து பண்ணுது, நீக்குது. மதுக்கடையை மூடுவது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதி, குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதி படிக்கிறதுல தலையிடுது. இப்ப நாங்க முதலமைச்சர் பாருங்க, நம்ம ஆட்சி ஐயா நீதிமன்றம் சொல்லிடுச்சு 55 விழுக்காடு செல்லாதுன்னு. நீதிமன்றத்தை ஆணையை மதிக்கிறோம், அவ்வளவு முடிஞ்சு வச்சு. இப்ப நேர்காணல், மருத்துவ படிப்புக்கு நேர்காணல், சான்றிதழ். அரசு கல்லூரி, அரசு பள்ளியில் படிச்சவனுக்காக போட்டன்னா நீ என்ன தங்கிருந்து பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? இதுவாது 85, நாங்க 95 போடுவோம். அப்ப ஒரு அயோக்கிய போய் வழக்க போடுவான், அவனை நடு ரோட்ல துண்டா போடுவான். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். அந்த வழக்கோட இந்த வழக்கையும் சேர்த்து பாராண்டுருவேன். எப்படி? மக்களின் நலன் தான் முதன்மையானது.
அதான் பெருந்தலைவர் பாதை, அதான முதன்மையானது. ஏன் பல பேர் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வராதா? வந்து என்ன போகுது? நீ மருத்துவரா போறிய? என் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் மே தம்பி மே வர போறானா? இதர் மே சத் மே ஹே ஹே அப்படிம்பா. அவன் ஒரு வந்திருப்பான் மருத்துவர், எங்கள் அப்பத்தா கடும் வயிற்று வலியில், ஐயா வயிற்ற வலியா, அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டு வருவான். நாங்கள் ஏன் செத்துன்னு தெரியாம அரசின் தவறான மருத்துவர்கள் தவறான சிகிச்சையில் செத்து போயிட்டான், மருத்துவமனை முற்றுகை, அது ஒரு செய்தி. இதான் நடக்கும். என்ன நடந்துற போகுது? இப்ப என்ன நடந்துற போகுது? அண்ணத்து ஐயா கச்சிராஜா சொல்றாங்க, எதுக்கு என் நாப்கினுக்கு வரி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமில? எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு பாருங்க, மகளிர்கள் தான் அவர்கள் குடிசை தொழிலாக இந்த நாப்கினை தயாரித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாம வரியை போடவில்லை என்றால் வேற ஒரு மனிதன் நுழைந்து விடுவான். ஏன் வேற ஆள உள்ள விடுறிய? உங்களை கேட்காம உள்ள வந்துடுறானே? எப்படி இருக்கு பாருங்க. அவர் பேசியிருக்காரு, நீங்க பாப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை. அது எனக்கு அப்புறம் பேசுனால இப்ப அவருக்கு பதில் சொல்ல முடியல. இல்ல இங்க பாருங்க, அது வேற ஒருத்தர் பூந்து விடுவான். ஏன் அவனை புகர விடுறிய? இது எப்படி இருக்குன்னா, அவன் உன்னை கொன்றுவான், அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுறேன். கால கொடுமை. மாநிலங்களுக்கு இருந்த எந்த உரிமையும் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிறது. இந்த ஒரு அரசு இருக்கு, கையெழுத்து போட்டு விட்டுட்டு இந்த ஜிஎஸ்டி மசோதாவை ஆதரிச்சு தீர்மானம் போட்டுட்டு இப்ப ஐயா தம்பித்துறை சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுச்சு, நாங்க இப்ப என்ன பண்றது? என் நிதி கேட்டு கடிதம் எழுதுனா கூட தரமாட்டேங்குது, அப்ப நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றது? அதாங்க நாங்களும் சொல்றோம். முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? நீ நிறைவேற்று, அதுல இருக்க சாதக பாதங்கள் குறை நிறையில பார்த்துட்டு நாங்க ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஊருக்கு முன்னாடி தீர்மானத்தை போட்டு ஆதரிச்சு விட்டுட்டு இப்ப அது ஐயோ அது தப்பா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு ஐயா இருக்காரு நம்ம ஐயா, நேர்மையான அழுத்தம் எங்களுக்கு இருக்குது. அழுத்தத்தில் என்ன நேர்மையான அழுத்தம்? கொலையில என்ன தர்மமான கொலை என்ன இருக்கு? பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு உலகத்துக்கு தெரியுமே, அது என்ன சொல்லுதோ அதை செய்யறிய. இது ஒரு கொடுமைங்க. நீட்டு தேர்வு ஏழை நம்ம சிரிக்கிறான் பாருங்க. முதல் 25 இடத்தில் தமிழ்நாடு அறவே இல்லை. அறவே இருக்காதுன்னு தான்டா நாங்க வேணாம்னா, நாங்க வந்துடவே கூடாதுன்னு தானடா நீங்க கொண்டு வந்தீங்க, அதனால தானே கொண்டு வந்தீங்க. இப்ப நீதிபதிகள் தேர்வுக்கு நீட்டு வருது. நம்மள ஒரு வயனி நீதியரசர் ஆக முடியாது. அவன் தான் உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்ப சொல்றான்ல 85 விழுக்காடு தமிழ்நாடு அரசு நீதியரசர் சொல்றாரு, அரசு தன்னிச்சையா முடிவு எடுத்துருச்சான். அரசு யார்கிட்ட கேட்கணும்? ஒவ்வொன்றுக்கும் நீதியரசர்களை கூப்பிட்டு வாங்க ஒரு தடவை, ஐயா நான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போறேன், அதை நீங்க ஏற்பீங்களா இல்லை எதிர்த்தீர்களா? கேட்டு செய்யறதா? எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பெரிய பாராளுமன்றம், எது ஒன்றுக்கு நீதிமன்றம் 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 அப்படின்னா எல்லாமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும்னா பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு? எதுக்கு? எதுக்காக? கொடுமை. ஜிஎஸ்டி வரின்னு ஒரு தம்பி, அண்ணே ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்துகிட்டு இருந்துச்சுனே, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்துருச்சுனேன்றான். ஒரு உண்மையை அவங்க அழகா ஒத்துக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை. இது சந்தை, இது நாடு இல்ல, சந்தை. உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை. இதில் மக்கள் வாங்கி நுகர்கிற மந்தைகள். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்னு சொல்றோம். இதை ரொம்ப படிச்சவங்க சிஸ்டம்
ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அமைப்பு, அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் என்று சொல்றோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல, அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்று சொல்றோம். அமைப்பு தப்புனா எந்த இடத்துல தப்பு? தேர்தல் அமைப்பு தப்பு. நம்ம வாக்கு சீட்டு முறைக்கு வர சொல்றோம். கேஷ்லெஸ் எக்கனாமி மாதிரி சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்குறோம் சொல்றோம். அதை கொண்டு வர சொல்றோம். நாட்டின் குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது. வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறேன். ஆனால் குடியரசு நாட்டின் முதல் குடிமகன், இந்த நாட்டின் முதல் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது என்ன மக்களாட்சி? இதுக்கு பதில் இல்லை. 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது 544 பாராளுமன்றம், 130 கோடி மக்களா இருக்கும்போது அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள்னா இது எப்படி இருப்பது? அப்ப என்ன சொல்றோம்? அதை மாத்து. 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம்ங்கிறத மாத்தி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டா சொல்றோம். மாநிலங்களவை உறுப்பினராக யாரை வேணாலும் தேர்வு செய். சச்சின் டெண்டுல்கர் தேர்வு செஞ்சீங்க, அம்மையார் ரேகாவை, நடிகை ரேகாவை தேர்வு செஞ்சீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் இடத்தில் நின்று வெல்லாதவனுக்கு மந்திரி பதவி இல்லை, சட்டம் கொண்டார். அப்படி கொண்டு வந்திருந்தா அருண் ஜேட்லி அமைச்சராக இருக்க முடியாது. 1.5 லட்சம் வாக்குகளை தோற்று போன ஒருவர் இந்த நாட்டின் முதன்மையான அமைச்சராக, நிதி அமைச்சராக இருந்து பணம் செல்லாதுங்கிறார். நான் தான் அவருக்கு பதவி கொடுக்க விரும்பலையே, அப்புறம் எப்படி இந்த நாடு அவருக்கு பதவி கொடுக்குது? எனவே இது மக்களாட்சிக்கு துரோகம். தூக்கு. மாநிலங்களுடைய உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு மந்திரி பதவி இல்லை என்கிற சட்டத்தை கொண்டு வரணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கும் மீனவர்களுக்கும் தனி தொகுதியை கொண்டு வா. நாங்க கொண்டு வரோம், கேட்கிறோம். நான் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளரை நிறுத்துவது சரியல்ல. அப்ப பெண்களுக்கு என்று தொகுதி, அதுல பெண்ணைத்தான் நிறுத்த வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கு. அது சட்டம் கொண்டு வா. இதெல்லாம் தான் மாற்றம். சும்மா சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை. என்ன சரியில்லை? 6 மாசமா சரியில்லையா? 50 ஆண்டுகளா சரியில்லை. சொல்ல போனா இந்த நாடு விடுதலை பெற்ற நாள் இருந்து சரியில்லை. அப்போ சட்டம் குற்றாலத்துக்கு எங்க ஐயா குளிக்க போறாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது எங்க ஐயா, நம்ம ஐயா காமராஜ் குளிக்க போறாங்க. சனங்கள்லாம் துணியை பாதியை எண்ணெய் தேய்ச்சிட்டு துணிமணியா அரை ஒரே குளியல ஓடுறாங்க. வண்டியை நிப்பாட்டி என்னன்றாங்க. ஐயா எங்களை குளிக்க விடாம போலீஸ்காரங்க அடிச்சு தரத்துறாங்க. ஏன் கூப்பிடுப்பா, நீ பா, என்னப்பா, ஏப்பா மக்களை வரட்டே பண்ணு. ஐயா அது முதலமைச்சர் இந்த மாதிரி அமைச்சர்கள் வரும்போது பொதுமக்கள் குளிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. யாரையா சொன்னது? வெள்ளக்காரங்க காலத்தில் துறமார்கள் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தை. அவங்க குளிக்க வரும்போது யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் விரட்டிடணும். யோ, அது வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட போது கொண்டாந்த சட்டம். யா, நாடு விடுதலை பெற்றுச்சு, நம்ம ஆட்சி, மக்களாட்சியா, மக்களுக்கான அதிகாரம். நீ என்னையா மக்களை குளிக்க விடாம விரட்டிக்கிட்டு இருக்க? விரட்டுற உன்னைய கோபப்படுவானா, என்னைய கோபப்படுவானா? ஐயா முட்டாள், போயா மக்களை குளிக்க வையா, போயா எல்லாரும் போய் குளிங்க. சட்டம் ஐயா, சட்டம் வெங்காயம் கிழிச்சு போடியா, போடியா, அன்னையிலிருந்து சட்டம் மக்கள் குளிக்கலாம். போயா. சட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றின தலைவன். நினைச்சு பாருங்க. இந்த விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம். பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு. உடனே மாணவர்கள்லாம் தெருவில் இறங்கி போராட்டம். முதலமைச்சருக்கு அழைப்பு வருது, காமராஜுக்கு, வண்டி எடுப்பா. போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போன முதலமைச்சரை பாரு. இன்னைக்கெல்லாம் வருவானா? யாராவது வருவானா? வரமாட்டான். நேரா போய் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலத்தில் இத்தனை நாள் போராட்டம் நடக்குது, ஒருத்தர் போய் சேர்றது இல்லை, போய் பார்க்கறது இல்லை. நேரா வண்டி எடுத்துட்டு போய் இறங்கி, அப்ப என்ன பிரச்சனை? ஐயா இவர் எங்களை அடிச்சு விட்டாருயா, இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கய்யா. டிஸ்மிஸ், போயா. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. உடனே அந்த இடத்துல உனக்கு பதவி இல்லை, போ போ, வழியில போ. படிக்கிற பிள்ளை எப்படி போராடிட்டா இருக்கு, போய் படிக்க போ, வண்டி எடுத்து போ, நீ உனக்கு வேலையில ஓடு,
வண்டி எடுப்பா, முடிஞ்சு வச்சு. வண்டியில் உட்கார்ந்தோடனே, ஐயா என்னங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டீங்களா? ஏய், விசாரிக்கிறதுக்கான நேரமாது? அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல, அதான முக்கியம். இப்போ பாரு, உடனே படிக்க போயிட்டான், வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு, போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு. இவன் எனக்கு வேலையில் போச்சு. அவனை ஒரு 3 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. 3 நாள் விழிச்சு விட்டவொன்னா ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்குறாரு. உனக்கு அறிவில்லை, படிச்சிருக்கில்ல, படிக்க போகிற பிள்ளை முன்ன பண்ண தான் இருப்பேன், சின்ன பிள்ளை, அவனை போய் கை நீட்டுறதா? என் மடையனா நீ? சரி, இந்த பக்கம் இல்லை, வேற பக்கம் போடு. இந்த திசையில் போகாம வேற பக்கம் டியூட்டியை போட்டு வேற பக்கம் போடு. இதுக்கு பேர் தான் தலைவன். அரசியலுக்கு வரதா வரலையான ஆண்டவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன்ல தலைவன். வர்றதுக்கே எவ்வளவு பிரச்சனை, வர்றதுக்கே இவ்வளவு சோசியம், இவ்வளவு குறி, இவ்வளவு இது. அப்புறம் உடனே முடிவெடுக்கணும். உடனே உதவியாளரை கூப்பிட்டு அந்த கலெக்டரை வர சொல்லு, போனை போட, அவனுக்கு கலெக்டரை வர சொல்லுன்றார். கலெக்டருக்கு போனை போடுறாரு. ஐயாவுடைய பிஏ, ஐயாவுடைய உதவியாளர். அது கலெக்டரோட உதவியாளர் எடுத்து, கலெக்டர் தூங்குறாருங்க, தூங்கும்போது அவர் எழுப்பக்கூடாது. அவன், ஏய் முதலமைச்சர் பிஏ பேசிக்கிறேன், நான் கலெக்டர் பிஏ சொல்றேன், எழுப்ப முடியாதுங்க, எங்க ஐயாவை எழுப்ப முடியாது, எங்க ஐயா சத்தப்படுவாருங்க, தூங்கும்போது அவர் எழுப்ப முடியாதுங்க. அவன் வெறுப்புல, ஐயா பாத்தீங்களா ஐயா, இந்த கலெக்டர் பிஏயா முதலமைச்சர் கூப்பிடுறாரு வாயான்னா, தூங்கும்போது எழுப்ப முடியாதுன்னு எழுப்ப மாட்டேங்கிறான் ஐயா அப்படின்னு. அப்படியே அவையே அடுத்த நாள் காலையில் போட்டு, யாரு கலெக்டரா, உங்க பிஏ எனக்கு அனுப்பிங்க உதவியே, எனக்கு உதவியாளரா, என்னங்க அப்படின்னு. இல்லை இங்கே பாரு, நீ முதலமைச்சர் பிஏ சொல்றேன்னு சொல்லியும் எழுப்பாம உனக்கு கடமையில உண்மையா இருந்தான் பாரு, அவன் தான் எனக்கு தேவைப்படுதான். அப்படிப்பட்ட ஆளு பசுபதினு ஒரு கலெக்டரு. கட்சிக்காரன் ஒருத்தன் திரையரங்கு கட்டிட்டான். கட்டிட்டு திரையரங்க திறக்கிறதுக்கு முதலமைச்சர் வச்சு திறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. முதலமைச்சர் வர்றாருன்ட்டு அறகுறையா வேலையை முடிச்சு ஐயா வரும்போது திறந்துடணும் ஐயா கையாலேன்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி, கலெக்டர் போய் ஆய்வு செஞ்ச இடத்துல வேலை முற்று பெறல, அதனால இதை திறக்க முடியாதுன்னு அனுமதி தரமாட்டேன்ட்டாரு. கலெக்டரை மிரட்டுறாரு இவர், கட்சிக்காரரு, முதலமைச்சருக்கு வேண்டியவர். அவன் தர முடியாது போயான்னு போய் படுத்துட்டாரு கலெக்டரு. முதலமைச்சர் வந்துட்டாரு, என்னையா? ஐயா இந்த மாதிரி இந்த கலெக்டர் பைய அனுமதி தர மாட்டேன்ட்டாயா, வேலை கொஞ்சம் அறகுறையா. ஏன் தரமாட்டேன்ட்டான்? வேலை கொஞ்சம் பாக்கியிருக்கியா அதனால. அப்படியா, சரி. ஏரியா எங்கேயா கலெக்டர் வீடு? போடியா, வண்டி அடியா. வண்டி எடுத்து இங்கேருந்து அடிச்சிட்டான். கோபத்தில் வர்றாரு, ஐயா முதலமைச்சர் பார்த்துக்கிறங்க அப்படின்னு. அவர் பசுபதி மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கு. அப்படி வந்தோடனே, வணக்கம்னே, முதலமைச்சர் வந்து திறக்கிறாருனாலும் அது முற்று பெறாததுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேர்மையை பாராட்டிட்டு போலாம் தான் வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க. உங்களை மாதிரி அதிகாரிகள் தான் நாட்டுக்கு தேவை. வரட்டுமா? இப்படிப்பட்ட தலைவன் இந்த நாட்டுக்கு இப்ப தேவை. இங்க பல பேர் என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா இடத்தை, கருணாநிதி இடத்தை ரஜினிகாந்த் நிரப்பிடுவார். எங்களுக்கு ஜெயலலிதா இடத்தை, கருணாநிதி இடத்தை மூடிடணும், நிரப்பக்கூடாது. எங்களுக்கு யார் இடத்தை நிரப்பால் தேவைப்படுது? காமராஜர் இடத்தை, கக்கன் இடத்தை, சிங்காரவேலர் இடத்தை, ஜீவானந்த இடத்தை நிரப்பால் தேவைப்படுது. அவருக்கு நல்ல கரிஷ்மா இருக்கு, நல்ல கவர்ச்சி இருக்கு. அவ்வளவு கவர்ச்சி இருந்தா தெருவில் ஒரு கராடத்தை போட்டு போக சொல்லு, பார்த்து போறோம். என்ன கவர்ச்சி? காமராஜுக்கு என்னடா கவர்ச்சி இருந்தது? கக்கனுக்கு என்னடா கவர்ச்சி? மம்தா பானர்ஜிக்கு என்ன கவர்ச்சி? பினராயி விஜயனுக்கு என்ன கவர்ச்சி இருக்கு? உண்மையும் நேர்மையும் சத்தியம்தான் சிறந்த தலைவனுக்கான கவர்ச்சி. நாங்க சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்கிறோம் ரஜினிகாந்த. வா, ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கல. பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாட்டை, தமிழர் நாட்டை ஆண்டலாம்னு. இது அநாத நாடு இல்ல. தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கட்டு இருந்தது ஒரு காலம்.
இப்ப உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க பல லட்சக்கணக்கான தலைவர்கள் இந்த நாட்டில் உருவாயிருக்கும். நீங்க சும்மா வர போக வரேன் பரவலாம் யாருமா வாழு, நான் தான் ஆளுவேன். இது என் தத்துவம். இதுக்கு எதிராக எவர் வந்தாலும் எதிர்ப்போம். அது ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்தை எதிர்க்கிறேன், ரஜினிகாந்த் என்னடா இவங்க எங்களுக்கு எதிர்க்கிறது. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தார். ஏன்டா 18 முறை படையெடுத்தான்? 17 முறை என் பாட்ட அவனை செருப்பு கட்டி அடிச்சு வச்சுட்டான்டா. 18 வரலாற்றில் 18 முறை படையெடுத்தான் என்பதை படிக்க வைத்த நீ 17 முறை என் பாட்டனவனை விரட்டி விரட்டி அடித்தான் என்பதை படிக்க வைக்கல. மராட்டியர்கள் சரபோஜிகள் வந்தார்கள், வாளும் வேலுமேந்தி படையெடுத்து வந்தார்கள். என் பாட்டன்கள் முப்பாட்டன்கள் வாளும் வேலுமேந்தி போரிட்டான். அவன் படையெடுத்து வந்தா, இவர் படையெடுத்து வராரு, படம் எடுத்து. அது போர், ஆயுதம் ஏந்திய போர். அதே மராட்டியரை எதிர்த்து அரசியல் போர். கனவுல கூட நினைக்க கூடாது ரஜினிகாந்த் என் நாட்டாளன். எழுபது வயசு, இன்னும் 10 ஆண்டுகள் 80 வயசு வரைக்கும் கூட நடிங்க. நாங்க உங்களை ஒன்னும் சொல்லல. நானும் கூட படம் பார்க்கிறேன், கைதிட்டுறேன். தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய். முதல்வராக இருந்து எங்கள் அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும்னு எவனும் நினைக்கூடாது. அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாரா இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஆளும்போதாண்டா என் மரம், என் செடி, என் பூச்சி, என் வண்டு, என் மாடு, என் ஆடு, என் ஏரி, என் குளம், என் மலை, என் காடு, இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? கதிராமலை எங்கிட்டு இருக்கு, நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு, எங்கிட்டு இருக்கு, என்ன தெரியும்? வேலநாச்சியார் சமாதி எங்க இருக்கு, மருதுபாண்டியர் எங்க தூக்கில போட்டாங்க, ஏதாவது உனக்கு தெரியுமா? தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னா வரும்போது ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட் ஹீரோ தான். நேரடியா முதலமைச்சர் தான். ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஸ்ட்ரைட் முதலமைச்சர் தான். நம்மளை முடிவு பண்ணிட்டாங்க ஒரு முட்டாப்பைய கூட்டம்ட்டு. அதெல்லாம் அப்போ எம்ஜிஆர் விட்டுட்டீங்க, ஜெயலலிதா விட்டுட்டீங்க, ரஜினிகாந்த் மட்டும் எதுக்குறீங்க? தெரியலடா, விட்டாங்க. எங்க ஆத்தாள பொண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சிருச்சு, எதிர்க்கிறான். அவ்வளவுதானே, தெரிஞ்சிருச்சு, எதிர்க்கிறான். ரஜினிகாந்த் எதிர்க்கிறதா நினைக்கூடாது. ரஜினிகாந்த் போல பல பேர் நினைச்சுக்கிட்டு அலைகிறான். அவனுக்கும் சேர்த்து எச்சரிக்கிறேன். நாங்க எதிர்க்கல, அன்பா எச்சரிக்கிறோம். இது விட்டுரு. என் வீடு, எந்த குழாயில கசிவு, எந்த சன்னல்ல ஆணி இல்ல, எந்த கதவுல தாப்பா இல்ல, எந்த மூளையில ஒட்டடை இருக்குன்னு எனக்கு தெரியும். இது என் நாடு. பல ஆயிரம் ஆண்டுகளா நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. இது என் கனவு இல்ல, என் பல ஆண்டுகளாக என் முன்னோர்களின் மூதாதைகள் தூக்கி சுமந்து வந்த கனவு. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு தூய தமிழர் இந்த நிலத்தை ஆளல. திரும்ப 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 பேச்சு கூடாது. இனவெறிய தூண்டுறீங்க, என்ன தூண்டுறீங்க? ஏங்க வேடா. நிதிஷ்குமார்ட்ட கேட்குறாங்க, நிதிஷ்குமார்ட்ட ஏன் இந்த ராம்நாத் கோவிந்த போய் இப்போ குடியரசுத் தலைவர்கள் ஆதரிக்கிறீன்னு? அவர் பீகாரியராகவே வாழ்ந்துடுறாரு, என் மண்ணுக்காரரா இருக்காரு, அதனால ஆதரிக்கிறீங்கிறார். அவர் சொல்றது சரியா இருக்கு, நாங்க சொல்றது தவறாயிருதா? ஆயிருதா? காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் எதிர்த்து நிக்கிற பால் தாக்கரே. பிஜேபி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்பே காங்கிரஸ் அறிவிக்குது பிரதிபா பாட்டீல. உடனே பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவுன்னு பால் தாக்கரே சொல்றாரு. காரணம் என்ன? மராட்டிய மகள் அவள் குடியரசுத் தலைவராக ஆதரிக்கிறேங்கிறது. அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம், சீமானுக்கு இருக்கக்கூடாது. பஞ்சாப்ல போய் இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர், முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்திருவார் போல இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேசுறதுக்காக அவர் பேசுறாரு. தேர்தல் பரப்புரையில் என்ன பேசுறார்?
பஞ்சாபியனை தவிர எவனையும் உள்ளே விடாதீர்கள் என்று யார் பேசுறான்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி. பாரதத்தின் பிரதமர் பேசினா சரியா இருக்கு, பாமரன் சீமான் பேசினா தவறா இருக்கா? என்னது இது? அவர் நிதிஷ்குமார் பீகார் தேர்தல்ல பீகாரியா பகாரியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அவன் பீகாரின்னு ஓட்டு போட்டுறான். அத பாருங்க எப்படி ஒரு இதை வச்சாரு பார்த்தீங்களா? கடைசி நேரத்துல பீகாரியா பகாரியான்னு. அதையே நாங்க சொன்னோம், இன வெறி, இன சொறி, இன சரங்கு. என்னடா என்னது இது? திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஆறாத வன்மை வந்து பழி வாங்கி விட்டுருவோம். நல்லா கவனிச்சுக்கணும். தர்மத்தின் வழி நின்று யோசிச்சா இந்த பிள்ளைகள் சொல்றது சரின்னு படும். எங்க ஆட்சியில ஒரு தடவை வாழ்ந்துவார், உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட நாங்க மாத்திரமா இல்ல என்பது, பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். எங்க ஆத்தாலும் அப்பத்தாலும் அக்கா தங்கச்சியும் குடத்தை தூக்கிட்டு ஓடாண்டா தண்ணிக்கு. எந்த ஊருக்கு போனாலும் 2 மாசமா தண்ணி வரல, 15 நாளா குடிக்க தண்ணி இல்லைன்றான். எவ்வளவு ஆளுகிறது, எவ்வளவு வருத்தப்படுறது. தண்ணீர் குடுவைக்கு வாட்டர் கேனுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுக்கான் இந்த நாடு. தவிச்ச வாய்க்கு தண்ணிக்கு வரி கேட்டா நாட்டின் மதிப்புமிக்க அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து என்ன சொல்றாரு தெரியுமில்ல? வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை? நாங்க மூலப்பொருளுக்கு தானே வரி போட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. ஐயா, மூலப்பொருளால் உற்பத்தி செய்யப்படுகிற அத்தியாவசிய பொருளுக்கு விலை ஏறுமா ஏறாதா? இவங்க ரூம் போட்டு வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கே உட்காந்து இவங்கள வாழ விடக்கூடாது. இந்த பயலுக்கு நிம்மதியா திர்றாங்களே. நீங்க எல்லாம் இன்னும் ஊருக்கு போல, நீங்க எல்லாம் இன்னும் சாகாமையா இருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்பவும் செத்திருப்பீங்கன்னு நினைச்சோம் ஐயா. அதான் அவன் கணக்கு. புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரதமரா இருக்கிறது. ஆல் இந்திய புரோக்கர்கள் முதலமைச்சரா இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். ஒவ்வொரு நாடா போக வேண்டியது, ஊர் ஊரதான் சுத்தி பார்க்கிறாரு. சிறந்த 10 பிரதமர்ல அவர் இடம் வரல, அவர் பேரை காணா. அப்படி கையை ஆட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வாட்டு போயிட்டு இருக்காரு. गुजरात में सरकार में है, जीएसटी मसौदा है, என் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற முடியும். இப்ப நிறைவேறிச்சு. பிரதமரா இருக்காரா பிணமா இருக்காராங்கிறதா நமக்கு சந்தேகம். என்னது இது? ஒண்ணும் கேட்கல. ஐயா வரி 28 30 கூட எடுத்துக்கியா, என்னவா எனக்கு திருப்பி வரும்யா? கல்வியா வருமா, மருத்துவமா வருமா, சாலையா வருமா, குடிநீரா வருமா, மின்சாரமா வருமா? ஒரு இளவா வராது. படிச்சவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. வரியை போட்டு வரியை வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்துல வளர்ந்துரும்னு ஒரு நாடு பைத்தியக்காரன் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? முட்டாள் பேசுவானா? ஒரு நாடு எப்படா வளரும்? தன் நாட்டினுடைய இயற்கை வளம், அந்த வளத்தில் மனித பேராற்றலை கொண்டு பொருத்தி உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தாண்டா வளரும். ஒரு வரியை வாங்கி என்னது? என்ன ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சுட்டு சினிமா எடுக்க வந்த பையன் வச்சுக்க. நான் பொருளாதாரம் படிச்சுட்டு தான் இங்க சினிமா எடுக்க வந்தேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்படி வளரும் ஒரு நாடு? எனக்கு சோறு போட மாட்டான், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், எனக்கு பால் கொடுக்க மாட்டான், எனக்கு பழங்கள் கொடுக்க மாட்டான். ஆனா தினம் 100 மில்லி ரத்தத்தை எடுத்து போயிடுவேன். நான் எப்படி வாழ்வேன், வளருவேன்? செத்து போயிடுவேன். அந்த பொருளாதாரத்துல தான் உன் நாடு இருக்குது. வரியை மட்டும் போட்டு கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, லாபம் 10 விழுக்காடு, வரி 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம்? லாபத்தை எடுத்துட்டு வரி என்கிட்ட கொடுத்துரு. எப்படிப்பட்ட நாடு? அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த நாட்டில் தற்சார்பு என்ற நிலையே இருக்கக்கூடாது.
கறிக்கு தடை, கறிக்கு தடை, கறிக்கு தடை, கறிக்கு தடை. இவன் எல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே, முஸ்லீமுக்கு எதிராக தானே அந்த தடை. அதையே நீங்க பெருசா பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை இழக்கிறீங்க. நான் ஓட்டுக்கானவனே கிடையாது, இந்த நாட்டுக்கானவே, மக்களுக்கானவன். இஸ்லாமியன்னா செவ்வாய் கிரகத்திலிருந்து இறக்கி விட்டவனா? என் கூட பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் மாம் மச்சின இந்த உட்காந்துருக்கான். என் மச்சான் எங்க? என் மச்சான் இந்த இருக்கான். என் மச்சான் என் சொந்தக்காரன் தான்டா முஸ்லீமா இருக்கான். எங்கால தான் இருக்கான். காயல்பட்டினத்தில் இருக்கலாம் என் சொந்தக்காரன் பூரா. இளையாங்குடி கிழக்கிற புதூர்ல இருக்கிறவங்க என் சொந்தக்காரன் தான். இந்த அயோக்கிய பயலுக்கு சாதி கர்மாந்திரத்துல வாடா பரப்பையில என்ன முஸ்லீமா மாதிரி வாங்க பாயின்னா, பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேல போயிட்டான்டா அயோக்கிய பயலுல. என்ன பெரியது? என்னமோ முஸ்லீம்னா எல்லாம் பாபரினுடைய வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவன்லாம் ராபர்ட் கிளைவன் பேரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் என் சித்தப்பன் பெரியப்பேன். இந்த சாதிய கர்மாந்திரத்தை சகிக்க முடியாம போயிட்டான், அங்க போயிட்டான். மாட்டுக்கறிங்கிறது மாட்டுக்கறி. முஸ்லீமுக்கு எதிரான தடை நான் நினைச்சேன். உன் மாட்டுக்கு எதிரான தடை. பொள்ளாச்சியில சந்தைய விரிச்சோடிச்சா இல்லையா? உச்ச நீதிமன்றம் இப்ப தடை இல்லை, தடையை நீக்குன்னு போட்ட பிறகு சந்தை கலகட்டிச்சா இல்லையா? எழுதி வச்சுக்க. திருவண்ணாமலையில கண்ணமங்கலத்துல நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் மேலிய தோல்லதுக்கு விடுதானா இல்லையா? காரணம் என்ன? மாடு கிடைக்கல, கற்காலத்துக்கு தள்ளிட்டான் நம்மள. மாடு என்பது செல்வம், கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று தமிழ் மறை கற்பிக்குது. மாடு தமிழர் வாழ்வியலில் ஒரு பெரிய அங்கம். தற்சார்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்களிப்பை செய்வது மாடு. மாடு உழவு, மாடு வண்டி, மாடு வண்டி. நான் விளை வைக்கிற பொருளை தூக்கிட்டு போயிடும், எனக்கு உழவுக்கு விழும். இதுக்கு நன்றி கடனுக்கு நான் விளை வச்ச பயிரில் தாளை அறுத்து வைக்கோலா போடுவேன். நான் என் நெல்லை அறுத்து நெல்லை எடுத்துட்டு தவிடு உம்மி அதுக்கு போடுவேன். சாப்பிட்டு பழைய கஞ்சியை ஊற்றுவேன். இதுக்கு பரிகாரம் அது எனக்கு சாணியை தரும். அந்த எருவை தூக்கி ஒரு நிலத்துல போடுவேன், உரம் திருப்பி உழுவேன், மறுபடியும் விளையும். இது ஒரு சுழற்சி. இதுதான் தற்சார்பு. இந்த தற்சார்புல அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? மாடை ஒழிக்கணும். மாடை ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு நினைச்சான், முடியல. பல பேர் போராடி தடுத்துட்டான். இப்ப என்ன பண்றான்? கறிக்கு தடை. மாட்டை வாங்கவோ விற்கவும் முடியாது. இது கறிக்கு விற்கிற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? முடிஞ்சு. இப்ப என்ன பண்ணும்? டிராக்டர் வச்சிருக்கிறோம் தான் உழவு செய்ய முடியும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகிறவன் விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா மாடு இல்லை. இப்ப டிராக்டருக்கு போகணும். டிராக்டர் உற்பத்தி செய்யறவன் முதலாளி, லாபம். இவனுக்கு கமிஷன், கிம்பலாம். நல்லா கவனிச்சுக்கணும். மாடு சாணி, மாடு மூத்திரம் உரம், மாடு சாணி உரம். இப்ப மாடை காலி பண்ணோம். இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில வரணும். ரசாயன உரம். இந்த நாடு ஜிஎஸ்டியில இயற்கை உரத்திற்கு வரி போட்டிருக்கு. இயற்கை உரத்துக்கு. இப்ப இந்த பாருங்க, இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு திருப்பி வருவேன். ரசாயன உரம் யாருது? முதலாளி. இது முதலாளி கிட்ட கமிஷன். இருந்து தெரியுதா? இவங்க பிரதமர் இல்ல, புரோக்கர்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும். நல்லா சொல்றேன். பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாது. கேஷ்லெஸ் எக்கனாமி. ஓகே, என்னடா பண்றது? நேரடியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வந்துருங்க. செல்போனை யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. சிம் கார்டு யார் ராஜா உற்பத்தி செய்யறது? முதலாளி. இப்ப இந்த திட்டம் யாருக்கானதுன்னு உனக்கு தெரியுதா? அதனாலதான் சொல்றேன், புரோக்கர். சரியான ஆளு நேருக்கு நேரம் நின்று இல்ல, புரோக்கர் இல்லைங்க, ஒரு பிரதமர் வாதிட்டு வெல்றா பாப்போம். வெல்லு பாப்போம், வெல்லு. ஜப்பானுக்கு போறது. 50 கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறோம். எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், தொழில் தொடங்குங்கள். நிலம் எவ்வளவு வேணாலும் பறித்து கொடுக்கிறோம். நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சு கொள்ளுங்கள். மின்சாரம் எவ்வளவு வேணாலும் தருகிறோம். 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளை அதுக்கு இழப்பீடு தருகிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓடியா நீ ஏலம் போட்டு நாட்டை வைக்கிறதுக்கு பேர் என்ன? நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஒரு தரகர் சார், அருமையான வீடு சார்,
24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி சார். அவர் மொழியிலே சொல்றேன். ஜிலு 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 ஜிலுன்னு காத்து சார். 1/2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு சார். பக்கத்துல ஹாஸ்பிட்டல், தேட்டரு எல்லாம் இருக்கு சார். பக்கத்தில் கோயில் எல்லாம் அருமையான பாதை, ஒரு டீசெண்டான ஏரியா சார். ஒரு ரவிடி விடி பிரச்சனை கிச்சனை ஒன்றும் இருக்காது சார். அருமை. ஹவுஸ் ஓனர் தங்கமானவர் சார், தங்கமானவர். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியில் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் வாடகை கொஞ்சம் தள்ளி கொடுத்தா கூட கண்டுக்கிற மாட்டார் சார். சரி சார் போவோம் சார். அங்கே பண்ண அவர் சார் கண் பார்ட்டி சார். வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுது, ₹1,00,000 சம்பளம் சார். 1ஆம் தேதியில் 5 நாள் டான்னு வாடகை கொடுத்துருவார் சார். பெரிய இல்லை சார், அவரே ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகள் அவ்வளோதான் சார். தண்ணி இன்னி போட்டு சிலம்பாது சார். நல்ல டீசன்ட் பார்ட்டி. வீடு கொடுக்குறோம் சார். ஓகே, எனக்கிட்டையும் கமிஷன், வீட்டுக்கார்ட்டையும் கமிஷன். இவனுக்கு பேர் வீட்டு புரோக்கர். இங்கிருந்து ஒருத்தர் போய் ரஷ்யாவில் மேக் இன் இந்தியா, எல்லாரும் வாங்க இந்தியாவில் மேக் பண்ணுங்க. அது ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான். இது மேக்கின், இது வாடகத்தாய். கற்பப்பை என்னது, புள்ள என்னது இல்லை. இதான் மேக் இன் இந்தியா. நாம மேக் இட் இந்தியாங்கிறோம், மேட் இன் இந்தியாவை மாத்துங்கிறோம். இது நுட்பமா விளங்கிக்கணும். இந்த பொருளாதார கொள்கை எவ்வளவு ஆபத்தானதுன்ட்டு. ஊர் ஊரா ஓடி போய் எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல வந்து முதலீடு செய்யுங்க, எங்க ஊர்ல வந்து தொழில் தொடங்குங்க, மேக் இட் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் மேக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். அவர் வீட்டு புரோக்கர், ஒரு நாட்டு புரோக்கர். இதை மாத்தணும். இதை மாத்துறதுக்கு என்ன பொருளாதார கொள்கை? காந்தி கண்ட சுயராஜ்யம், பெருந்தலைவர் காமராஜர் கண்ட தற்சார்பு. சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் நடக்குது. இப்படி புறங்க கட்டிக்கிட்டு, ஏப்பா ஏய், ஊரா நாட்டில் சோத்துக்கு கையேந்துறதுக்காப்பா போராடி சுதந்திரத்தை பெற்றோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவோம்ப்பா, அதானப்பா எல்லாத்துக்கும் நல்லதுன்றாரு. அவருக்கு தற்சார்புங்கிறது தெரியல, ஆனால் அவர் சொல்றதுக்கு பேர் தற்சார்பு பொருளாதாரம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொருளாதார கொள்கையை, காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கையை, காந்தியினுடைய தனி செயலாளர் ஐயா ஜே.சி. குமரப்பா கண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை என்னைக்கு என் நாடு கையில் எடுக்குதோ அன்னைக்குத்தான் இந்த நாடு வாழும், வளரும். இப்ப நாம கொண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம். சந்தை அப்படியே இருக்கும். வியாபாரி வருவான், ஒரு வாடகைக்கு ஒரு கடையை போடுறதுக்கு 50 ரூபா காசு கொடுப்பான், பொருளை வித்துட்டு போயிடுவான். சந்தை விரும்பி வரிச்சு கிடக்கும். அதான் இந்த நாடு. இதை நுட்பமா விளங்கி கொள்ளணும். அதுவும் குறிப்பா என் தம்பி தங்கைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என்றைக்கு ஒரு நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்குத்தான் அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும், வாழும், வளரும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை உங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்கிறோம். அதுவும் தற்சார்பு பசுமை பொருளாதாரம். வேளாண்மையை முன்னிறுத்தி, சட்ட வேளாண்மை, செருப்பு வேளாண்மை, எல்லாம் வேளாண்மை, வீடு வேளாண்மை, வேளாண்மையை முதன்மைப்படுத்திய ஒரு பொருளாதார கொள்கை. எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்ப? என்ன கேட்குறான், எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்ப? ஐடி படிச்சு என் பிள்ளைய அந்நிய நாடுகள் முதலாளிகள் வேலை செய்யல, அவ்வளோ வரைக்கும் வேலை கொடுப்பேன். 10,000 ஏக்கரில் தக்காளி போடுறேன். எத்தனை டன் தக்காளி உணவு தேவைக்கு, மாநில உணவு தேவைக்கு போகுது, பிற மாநில உணவு தேவைக்கு போகுது? எத்தனை டன் தக்காளி ஊறுகாய்க்கு போகுது? எத்தனை பழக்கூழ் ஜாம் தயாரிக்க போகுது? இதையெல்லாம் எழுதி கணிப்பொறியில் போட்டு கணக்கிடுறான்ல என் பிள்ளை ஐடி படிச்சிருவனுக்கு வேலை. இந்த ஆடு மாட்டு பண்ணை எத்தனை டன் லிட்டர் பால்கோவா தயாரிக்க போகுது, எவ்வளவு வெண்ணெய்க்கு போகுது, எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு மாநில மக்களின் உணவு தேவைக்கு போகுது, எவ்வளவு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், எவ்வளவு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இந்த கணக்கை வச்சிருக்கு. எத்தனை மாடு சினையா இருக்கு, எத்தனை மாடு கண்ணு போட்டுருக்கு, 10 லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை, 5 லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை, 3 லிட்டர் கறக்கிற மாடு எத்தனை. இதை கணக்கு எழுதிக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு வேலை. படிக்காதவனுக்கு ஒரு படிக்கவே இல்லை, அவனுக்கு வேலை. மாடு எங்கெங்க போகுது, எங்கெங்க என்னென்ன வருது அதை கவனிச்சுக்கிட்டு வாயா. ஒண்ணுமே தெரியலையா? மாடு ஓடுற சாணியை வேக்கம் கிளீனர் மாதிரி ஒரு இது கொடுத்துருவேன். மாட்டு சாணியை உறிஞ்சி நீ இந்த ட்ரங்கில் போடியா, அதை கொண்டு போய் உரக்கடங்களை கொட்டிடுவேன். இவனுக்கும் கவர்மெண்ட் வேலை. படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் வேலை. 25,000 பேர் வேலைக்கு எடுக்கிறேன். எதுக்கு? மரக்கன்று நட்டு வளர்க்கறதுக்கு. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பல கோடி பனை. 17 இறக்குறோம்.
பதநீர் இறக்க தெரிஞ்சவரை பேராசிரியராக போடுறோம், எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்குறோம். பாரு, அவன் எல்லாரையும் ஏறுவான். அவனுக்கு மாதம் 15,000 சம்பளம். 15,000 செலவு பண்ணிட்டான்னா நான் நல்லா பண்ணு காத்தலுக்கும் பிறக்கலை. அவனுக்கு காசு தேவைப்படாது. ஏன்? பிள்ளைய பிறகு நான் படிக்க வைக்கிறேன், அம்மாவுக்கு முடியல நான் வைத்தியம் பார்க்குறேன், அப்புறம் உனக்கு காசு. ரேஷன் கடையை மூடிடுவான். ஏன்னா உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்து போட்டான், WTOவில் போட்டான், முடிஞ்சிருச்சு. ரேஷன் கடையை மூட போகிறான். நாம் வந்து திறக்கிறோம். குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி என்று நாம் திறக்கிறோம். நாம் திறந்து வெள்ளை சக்கரை கிடையாது, கருப்பட்டி, மொந்த வெள்ளம், நாட்டு சக்கரை விற்கிறேன். என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன். மக்களுக்கு அரிசி நான் தான் டன் டன்னா விளைய வைப்பறேன். நானே விவசாயம் பார்க்க போகிறேன், அரசே விவசாயம் பார்க்கும். பசின்னு எவனும் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் அரிசி இருக்கு, சாப்பாடு இருக்கு. பிள்ளைய பைக்கூட்ட தூக்கிட்டு வர வேண்டியதில்லை. என் பிள்ளைய அங்கேயே சுவத்தில் அலமாரி வச்சிருவேன். சுவத்திலே சரவணன், பாண்டியன், நெடுஞ்செழியன் எல்லாரும் பேரையும் எழுதி அங்கேயே அலமாரியில் வச்சிருவேன். சாவியை கையில் கொடுத்துருவேன். புத்தகத்தை வச்சு பூட்டிட்டு போயிறியா, காலையில் வந்து படியா. வீட்டு பாடம் கொடுத்தா கொண்டு விடுவேன். வீட்டு பாடமே கிடையாது. ஏய், பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தியா போதுமையா? காலையில் போய் சாயந்தரம் வரை படிக்கிறதா? 4 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு வீட்டுக்கு போப்பா, போதும். பிள்ளைய தொல்லை பண்ணாத. பள்ளிக்கூடம் போறது என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கணும். தொல்லை பண்ணாத. விடுமுறையே வேணாம்ன்றான் என் பிள்ளை. ஐயா நான் பள்ளிக்கூடத்துலேயே இருக்கிறேன், எனக்கு சனி ஞாயிறு விடுமுறை வேணாம். ஏன்? நானே சோறு போட்டுருவேன். நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன், முட்டையை கொண்டாந்து என் பிள்ளைக்கு போடுவேன். நானே மாட்டு பண்ணை வச்சிருக்கேன், பாலை லிட்டராக ஊற்றுவேன். சோறு நானே விவசாயம் வச்சுட்டு நானே ஆக்கி போடுவேன். நல்லா என் பிள்ளை படிச்சுட்டு அழகாக வரும். தமிழில் தான் படிக்கும், ஆங்கிலம் கட்டாயமாக படிக்கும், உலகத்தின் எல்லா மொழியும் படிக்கும். ஆனால் போட்டி போடுவேன். இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்து வரதுல பிள்ளை, அதில் என் பிள்ளையும் அதுவும் மோதும். என் பிள்ளை அவன் வென்றுட்டான்னா நான் பள்ளிக்கூடத்தை மூடிடுவேன். தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் பொதுத்திறன் அறிவு போட்டியில என் பிள்ளை அவன் கால் தூசி கூட பெற முடியாது, பிச்சு உதறிடுவான் என் பள்ளி. அப்படி படிக்க வைப்பேன். விளையாட்டா அரசு பள்ளியில படிச்சவன், கல்வி அறிவா அரசு பள்ளியில படிச்சவன், அப்படி கொண்டு வருவேன். ஏன்? தனி ஒரு மனிதனால் சாதிக்க முடியும், முதலாளிகளால் சாதிக்க முடிவதை 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று மக்களால் நிறுவப்பட்ட அரசால சாதிக்க முடியாதா? நோக்கம் இல்லை, செய்யல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சிறப்பா சாதிச்சு காட்டிடுவோம். இன்னைக்கு எங்க பிள்ளைங்க சீனால போய் மருத்துவம் படிக்குது, ரஷ்யால போய் மருத்துவம் படிக்குது. ஏன்? கல்வி இலவசம். நாளைக்கு ஒரு காலம் வரும், ரஷ்ய மாணவர்கள், சீன மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். கல்வி மிகத்தரமா இருக்கு, இலவசமா கொடுக்குறாங்க. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், குடிநீர் இலவசம். $980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 TMC எனக்கு மழை பெய்யுது ஆண்டொன்றுக்கு. 1100 TMCயை பயன்படுத்திட்டு 2500 கடல்ல விட்டுறேன். இந்த 2500 நாங்கள் சேமிக்கிறோம். கர்நாடகாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறோம், உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்படுது? பிரச்சனை. ஏன் நம்மளாம் அடிச்சு கிடக்கணும் விடிய? அதெல்லாம் மாற்றிடுறோம். ஹிந்தி படிக்கணுன்றான், படிக்க நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன். இங்கிலீஷ் படிக்கணுன்றான், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆனால் ஹிந்தி படித்தது எதுக்கு படிக்கிறான்னு கேட்பேன் நேர்காணலில். எதுக்கே ஹிந்தி படித்தான்னு எங்கால் கேட்பான், இன்டர்வியூவில் கேட்பான். ஐயா வட இந்தியாவில் வேலைக்கு கிளம்பியா? கிளம்பு. இங்கிலீஷ் ஏன் படித்தா? ஐயா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் அங்கெல்லாம் வேலையா? கிளம்பியா? தமிழ் ஏன் படித்தா? என் தாய்மொழியை வாழ வைக்க. உனக்கு தமிழ்நாட்டில் வேலையா? போடுறோம் சட்டம். நம்மளை மொழிவெறியங்கிறான் யோக்கிய பையன். நம்ம அன்பு சகோதரன் A.R. ரஹ்மான் லண்டனில் ஒரு கச்சேரி நடத்துறாரு. நேற்று இன்று நாளைன்னு 16 பாட்டு ஹிந்தி பாட்டு, 12 பாட்டு தான் தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டை பாடும்போது எந்திரிச்சு போன அந்த அயோக்கிய பயலுக அதுக்கு எங்க காசை திருப்பி கொடுங்கிறான். எப்படி இருக்கு பாரு, நம்மள மொழி வெறியங்கிறான். டேய், நாங்கள் எங்கள் தாய்மொழியை விட்டுட்டு பிற மொழிகளை படிக்கிறோம். எங்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகளை விரும்பி கற்கிறோம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் உன் தாய்மொழி தவிர பிற மொழி படிச்சது எதையாவது ஒன்று சொல்றா பார்ப்போம். படிச்சிருக்கியா? இல்ல. தமிழர்களில் பல பேருக்கு இந்தி தெரியும். எத்தனை இந்திக்காரன் கிட்ட தமிழ் தெரியும்?
எத்தனை இந்திக்காரங்களுக்கு தமிழ் தெரியும்? அவர் கொஞ்சம் நல்லவர், ரொம்ப இறை நம்பிக்கை உள்ளவர். என்னை மாதிரி ஒரு ஆள் டச்சிக்கு இருக்கணும், கதவை போட்டுறான்னு உள்ள வச்சு வெளுத்தளிருப்பேன். அவர் 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 ரொம்ப அவர் அடிப்படையில் ரொம்ப நல்லவர் அவர். அதனால அவர் எதுவும் பேசலை. இதில் யார் மொழி வெறியர்கள் என்று என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லா மொழியும் நாங்கள் விரும்பினால் கற்போம், அது நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதான் எங்கள் மொழி கொள்கை. எங்களுக்கு புரிதல் இருக்கு, மொழியை பற்றி புரிதல் இருக்கு. எனக்கு உறங்கும் போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் என் கல்வி மொழி. எனக்கு உறங்கும் போது இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நான் ஆள் இல்லை, மாறிட்டேன்னு அர்த்தம், நான் சோரம் போயிட்டேன்னு அர்த்தம். எனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் என் கல்வி மொழியா இருக்கணும். என்னை மறந்து உறங்கும் போது எனக்கு வருகிற மொழிதான் என் சிந்தனை மொழியா இருக்கணும். அந்த சிந்தனை மொழி தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துறான். ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை இன்னைக்கு பேரறிஞர்களாக இருக்கிறார்கள் என்றால் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆங்கிலத்திற்கு எதிரிகள் அல்ல நாம். ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்பதில் நாம் விரும்பி ஏற்கிறோம். எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலே படிப்பதை நாம் எதிர்க்கிறோம். எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கணும்? இதான் நாம எழுப்புகிற கேள்வி. அதை விளங்கி கொள்ளணும். இது ஆங்கிலத்துக்கு எதிரி, இந்திக்கு எதிரி. இந்தி எங்க பிள்ளை விரும்புது, படிக்கட்டும். இந்திய ராணுவத்தில் இருக்க என் பிள்ளைகள்லாம், என் சொந்தக்காரன்லாம் ஹிந்தி பேசுவானா இல்லையா? அவன் போய் ராணுவத்தில் சேர்ந்துட்டு ஹிந்தி கத்துக்கிட்டானா இல்லை ஹிந்தி கத்துக்கிட்டு போய் ராணுவத்தில் சேர்ந்தானா? தேவைப்படுது, கத்துக்கிறான். மகாராஷ்டிரா 26 லட்சம் பேர் இருக்கான், டெல்லியில பல லட்சம் பேர் இருக்கான். டெல்லியில வாழ்கிற இந்திக்காரர்களை விட என் பிள்ளைகள் அழகா ஹிந்தி பேசுவான். வட இந்தியாவில் நடந்த தேசிய இனங்களின் மாநாடு, அதுல நான் பங்கேற்று பேசினேன். நான் என் தாய்மொழி தமிழ்ல தான் பேசினேன். என் பேச்சுக்கு இணையாக இந்தியில என் தம்பி ராஜா மொழிபெயர்த்து பேசினான். அப்படியே பேசினான். அவ்வளவுதான். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், அதுல எங்களுக்கு ஒரு இடையூறும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. அது இந்தி கற்போம், சமஸ்கிருதம் கற்போம், உருது கற்போம், எதுவும் எங்களுக்கு வேண்டான்னு இல்லை. எல்லா மொழியின் மீதும் பற்றுள்ளவர்கள். எங்கள் மொழி தமிழின் மீது நாங்கள் உயிரானவர்கள், அவ்வளவுதான். இதை விளங்கிக் கொள்ளணும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் பெரிதும் நேசித்து ஆக சிறந்த ஒரு அரசியலையும் தூய அரசையும் கட்டி எழுப்ப துடிக்கிறோம். அதுக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கால தேவை, வரலாற்று கடமை. பெருந்தலைவர் பற்றி பேசுவது என்பது சும்மா பெருமைக்கு பேசுறது இல்லை, அவரை நினைவுபடுத்திக் கொள்வது என்பது அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம கொடுக்கணுங்கிற உறுதி ஏற்கிற ஒரு நாளாக இந்த பிறந்த நாளை நம்ம பார்க்கிறோம். அதான் அது. சுடுகாட்டுக்கு பாதை வேணும்னு கேட்குறாங்க. ஐயா சொல்றாங்க, நான் வாழ்றவனுக்கு வழி இல்லைன்னு இருக்கேன், நீ செத்தவனுக்கு பாதை கட்டி நிற்கிறிய. கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம். இவன் பாலுக்கு சக்கரை இல்லைன்னு கேட்டு நிற்கிறான், இவன் கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறான். முதல்ல கூழுக்கு உப்பு இல்லைன்னு கேட்குறவனுக்கு கொடுப்போம், அப்புறம் பாலுக்கு சக்கரை கொடுப்போங்கிறாரு. இந்த தலைவன் தான் நமக்கு தேவைப்படுது. உங்க பிள்ளைகள் வர்றோம், குடிசை இல்லை, சேரி ஊருங்கிற பாகுபாடு இல்லை, ஒழிக்கிறோம். எல்லாத்தையும் மாத்திரம். எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார நிலையிலிருந்து முதல்ல தன்மானத்தோடு மீள்றான். பத்தாயிரம் கிலோமீட்டர் நதிகளை இணைத்து கொண்டு வர்றார் சந்திரபாபு நாயுடு. இங்க பிரிஞ்சிருக்கிற 4 அணியை இணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. 2500 தடுப்பணைகள் கட்ட அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இவன் 3500 டாஸ்மார்க்கை திறக்க போராடிட்டு இருக்காங்க நம்மளுங்க. ஒண்ணு பெருமையா சொல்லணும்,
ஜெயலலிதா இருந்த ஆண்டதை விட எங்க ஆளுக ஆட்சி நல்லா தான் இருக்கு, அதை மறக்க கூடாது. ஜெயலலிதா இருந்ததை விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி, அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் எங்க அளவுக்கு சிறந்த ஆட்சி நீங்க தரல, ஆனா ஜெயலலிதாவுக்கு மோசமான ஆட்சியை நீங்க செய்யல, பரவாயில்ல. இது கமலஹாசன் ஐயா அவர்கள் ஊழல் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு கோபப்படாதீங்க. ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மேல் சொல்கிற குற்றச்சாட்டு, உங்கள் மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீங்க கோபப்பட தேவையில்லை. உங்க மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை என்றால் நீங்க கோபப்படுற உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்க கோபப்படுறீங்கன்னா அப்ப மேல உங்க மேல குற்றச்சாட்டு நீங்க விமர்சிக்கிறது சரின்னு ஆயிருது. ஊழல் இல்லாம இல்லையே, சத்துணவு ஆயாக்கும் 3 லட்சம் வாங்கிட்டு பதவி போடுறீங்க, மறுக்க முடியாது. நடத்துனரா இவ்வளவு, உதவி ஆய்வாளரா இவ்வளவு காசு வாங்கிட்டு தான் போடுறீங்க. அதை அவர் சொல்றாரு. அவ்வளவு தன்மானமும் ரோசம் இருந்தா ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை கொடுங்க. அதை விட்டு தேவையில்லாம கோவப்பட்டு அவரை கைது பண்ணு. எதுக்கு கைது பண்றதுன்னு இல்லையா? எதுக்கு கைது பண்றதுன்னு இல்லையா? குறிப்பா பள்ளி கல்வித்துறையெல்லாம் நல்லா இயங்குது. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எங்க புத்தகத்தை எடுத்து வச்சுதான் ஆட்சி செய்ய பாக்குறோம்ல. 11ஆம் வகுப்பு பொது தேர்வுன்னு நாங்க தான் அறிவிச்சோம், அதில் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கொண்டு வரீங்க, அது காரணம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தனியார் பள்ளிகள் நேரடியாக 12ஆம் வகுப்பு பாடத்தை 2 ஆண்டுகளையும் நடத்திடுது, மதிப்பெண்களை அதிகமாக வாங்குறதுக்கு. பொதுத்திறன் போட்டிக்கு வரும்போது 11ஆம் வகுப்புலையும் கல்வி கட்டுறான், அப்போ திணறிடுது. அதனால 11ஆம் வகுப்பையும் பொதுத்தேர்வா நாங்கள் கொண்டு வர்றோம். அதை நீங்க கொண்டு வர்றீங்க, பாராட்டு. வேணா புத்தகத்தை கொடுத்துறேன், முழுக்க அதை படி படிச்சா ஆட்சியை நடத்திக்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீதியரசர் எங்க ஐயா கிருபாகரன் கேட்கிறாரு பாருங்க, ஏன் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிக்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை? ஏன் அமைச்சர் மக்கள்லாம் அதில் படிக்கிறதுக்கு ஏன் சட்டம் போடக்கூடாது? நான் சொன்னதுதான், நான் சட்டமா போடுவேன்றேன். அதுக்குள்ள ஒரு சட்டம் போடுங்கன்னு கேட்கிறாரு. போட்டா உங்களை வாழ்த்துவோம், இல்லைன்னா தூத்திட்டு நாங்க போட்டுருவோம், அவ்வளவுதான். எனவே பெருந்தலைவரின் ஆட்சியை காமராஜர் ஆட்சியை நிறுவனம், காமராஜர் ஆட்சியை நிறுவனம் பல பேர் பேசிட்டு வருவான். நான் கேட்டேன், காமராஜர் ஆட்சி அமைப்பதில் எங்களை விட மகிழ்ச்சி யாரும் அடைய மாட்டாங்க, ஆனா உங்கள யார் காமராஜர்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. காமராஜர் ஆட்சி என்பது தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி, ஒரு தனி மனிதன ஆட்சி இல்லை, தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை அவருடைய பேர பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இந்த மண்ணில் நிறுவனம். ஆக சிறந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று தூய உள்ளத்தோடு உழைக்கிறோம். எனவே அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள், என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கால தேவை, ஒரு வரலாற்று கடமை. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக தன்னலமற்று உழைப்போம் என்று மகத்தான பெருந்தலைவர் நமதையா காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நமதையா காமராஜருக்கு